தமிழ் எழுத்துலகினுடைய பிதாமகனாக உள்ள ஜெயகாந்தன் அவர்களுடைய நினைவு நாள் என்று அந்த நினைவை அவரோட வாசகர்கள், அவருடைய நண்பர்கள், தமிழ் இலக்கியத்தினுடைய அத்தனை முக்கிய ஆளுமைகளும் இன்றைக்கி நினைவு கூர்ந்த வகையில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்கிறாங்க. அந்த வகையில் ஜெயகாந்தனுடைய நினைவை நாம் எப்படி நினைவுபடுத்தி கொள்வது அல்லது அந்த ஒரு மகத்தான ஆளுமையை நாம் எப்படி கொண்டாடுவது? ஒரு வகையில் பார்த்தா அவருடைய படைப்புகளின் வழியாக தான் ஜெயகாந்தன் நமக்குள்ள அறிமுகமானார். நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் அவரை படிக்க தொடங்கி அப்புறம் அவரோட பேச்சுக்களால், அவரோட சிந்தனையால், அவரோட எழுத்தால், அவரோட நட்பால் நான் என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய எழுத்தை வளர்த்து கொண்டது போல் தமிழ்நாட்டில் பல்வேறு தளங்களில் அவருக்கான வாசகர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில் ஜேகேயோட உறவு கொண்டவர்கள். அவர்கள் எல்லோருமே ஜேகேயை அந்த மறைவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை வெவ்வேறு நினைவுகளால் தான் போக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தாரோடு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நினைவுகளோடு, அவரோட வாசகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நினைவுகளோடு ஒன்றை தான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நாளை நம்ம ஒரு நினைவு நாளை ஒரு உரையோடு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இதுக்கான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். அப்போது வேடியப்பன் சொன்னார், வெறுமனான உரை இல்லாமல் ஜெயகாந்தனை இந்த தலைமுறையினரில் சந்திக்காதவர்கள் நிறையா இருப்பாங்க, அவரை சந்திக்க விரும்பினவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருக்கோம், அதை அறிமுகப்படுத்துகிற மாதிரி அவரை பற்றின படங்களை போடலாமே அப்படின்னு சொன்னார். 2 திரைப்படங்களை நம்ம இன்றைக்கி 2 டாக்குமெண்ட்ரி, அது 2மே போட்டோம். ஒன்று சாகித்ய அகாடமிக்காக கந்தசாமி இயக்கியது, இன்னொன்று கனடா மூர்த்தி இயக்கியது. இந்த 2 திரைப்படங்கள்லேயுமே ஜெயகாந்தன் வர்றதும், அவர் பேசுகிறதும், அவருடைய சிந்தனைகளை அவர் சொல்கிற விஷயமும், அப்புறம் குறிப்பாக இந்த 2வது திரைப்படத்தில் அவருடைய ஆவேசமான அந்த பேச்சும் எத்தனை முறை பார்த்தாலும் உத்வேகம் தரக்கூடியதாக தான் இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் அவரை பார்த்துட்டு திரும்பி வந்த பின்னாடி சில நாட்களுக்கு வேறு எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த நினைவுகள்லேயே தான் இருப்பேன். அதிலும் குறிப்பாக அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டவன்கிற முறையில் ஒரு வகையில் ஒரு எழுத்தாளனை தன்னுடைய முன்னோடிகள் தான் வழிநடத்துகிறாங்கிற முறையில் அவர் என்னுடைய மிக முக்கியமான ஒரு முன்னோடி ஆசான். அவரிடமிருந்து நான் இலக்கியத்தை நிறைய கற்றுட்ருக்கிறேன். இன்றைக்கி பார்க்கும்போது இந்த ஒரு படத்தில் ஒரு காட்சி பார்த்தேன். அது பார்த்த உடனே வெளியே எழுந்திரிச்சு போயிட்டேன். அவர் டால்ஸ்டாயினுடைய சிலைக்கு முன்னாடி நிற்கிறார். ரஷ்யாவுக்கு போயிருந்தபோது ரஷ்யாவில் அவர் பல்வேறு இடங்களில் பார்த்துருக்கிறார். அதில் ஒரு காட்சியில் ஒரு சின்ன துணுக்கு வருது, டால்ஸ்டாயினுடைய சிலை முன்னாடி ஜெயகாந்தன் நிற்கிற காட்சி. எனக்கு அதை பார்க்கும்போது தோணியது, அந்த மாதிரி தான் நாங்கள் அவரை உணர்ந்துருக்குறோம். அந்த டால்ஸ்டாயினுடைய சிலையை முன்னாடி நிற்கிற ஜெயகாந்தன் மாதிரி தான் நாங்கள் ஜெயகாந்தன் முன்னாடி இருந்துருக்குறோம் அப்படின்னு ரொம்ப நெகிழ்வாயிடுச்சு அந்த காட்சி. அதை தொடர்ந்து அவரோட தொடர்பான நினைவுகள் எல்லாம் நான் பொதுவாக ஒரு எழுத்தாளனை நினைவு கொள்ளும்போது அந்த எழுத்தாளர் அந்த எழுத்தாளனுடைய படைப்புகள், அதில் அவர் சொன்ன விஷயங்கள், அவர் இந்த சமூகத்துக்கு கொடுத்த சிந்தனைகள், அது எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்குது, எப்படி அவரை உள்வாங்கியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் வேறு எந்த கலைஞனை விட ஜெயகாந்தன் ஒரு மகத்தான ஒரு கலைஞன். எந்த வகையிலனா அவர் தான் வாழும் காலத்திலேயே எல்லா முக்கிய அங்கீகாரத்தையும் அடைஞ்சிருக்கிறார், கொண்டாடப்பட்டிருக்கிறார். பல்கலைக்கழகங்கள் அவரை கொண்டாடி இருக்கிறாங்க. பல்வேறு அமைப்புகளில் உலகினுடைய மிகச்சிறந்த இலக்கிய அமைப்புகள் எல்லாமே அவரை கொண்டாடி இருக்கிறாங்க. அவருடைய வாசகர்களாக அறிமுகமாகி அவரோட நெருக்கமான உறவு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் அதே மனநிலையோடு அப்படி இருக்கிறாங்க, ஒன்று கூடுறாங்க, பேசுகிறாங்க. அவர்களுக்கு ஜெயகாந்தன்கிறது ஒரு பொருட்டு தான், ஒரு நபர் தான், ஒரு சந்திக்கிற மையம்தான். அதை தாண்டி அவர்களுடைய எழுத்து, அவர் சொன்ன விஷயங்கள் வாழ்ந்துகிட்டே தான் இருக்குங்கும் போது அவருடைய படைப்புகளை நம்ம பேசலாம். டால்ஸ்டாய், டஸ்டாவெஸ்கியெல்லாம் நம்ம சந்தித்ததில்லை, நம்மளுடைய காலத்துக்கு முந்தைய கலைஞர்கள். ஆனால் அவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தோழமை எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தா அவருடைய படைப்புகள் இருந்தார். எனக்கு டால்ஸ்டாயினுடைய குரல் அது அவருடைய படைப்பின் வழியாக தெரியும். நான் கேட்டிருக்கேன் அந்த குரலை. தஸ்டாவெஸ்கியினுடைய அந்த முணுமுணுத்தலை கேட்க முடியும். பின்னாடி ஒரு வீடியோவில் டால்ஸ்டாயினுடைய குரலை கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது, இந்த படைப்பில் ஒலிக்கிற குரல் தான் நேர்லையும் இருக்குது அப்படின்னு. ஆனால் அது ரஷ்ய மொழியில் அவர் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு தெரியாது. ஆனால் அவர் படைப்பின் வழியாக நம்ம கேட்ட அந்த குரலுக்கும் அந்த உருவத்துக்கும் ஒற்றுமை இருக்குது. இப்போது ஒரு எழுத்தாளனுடைய அகக்குரல் அவனுடைய புத்தகங்களில் ஒலிக்கும் போது அதை நம்ம கேட்டு அவன் வழியாக வளர்ந்து அவருடைய படைப்புகளை நம்ம கொண்டாடுறது போல தான் நம்ம காலத்தினுடைய முக்கிய கலைஞரான ஜெயகாந்தனையும் நம்ம கொண்டாடணும்.
குறிப்பாக ஜெயகாந்தன் வந்து நிறைய எழுதிய ஒருவர் வந்து அவருடைய நாவல்கள்னு எடுத்துட்டா கூட புகழ்பெற்ற நாவல்கள்னாலே நிறைய புகழ்பெற்ற நாவல்கள், சிறுகதைகள்னாலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்கிறாரு. ஒரு 1000 பக்கங்களுக்கு மேலான கட்டுரை தொகுப்புகளை எழுதியிருக்கிறாரு. திரைப்படம் தன் காலத்தில் இவ்வளவு காத்திரமாக இயங்கின, பல துறைகளில் இயங்கின, அதே போல் கள போராளியாக நேரடியாக சமூக போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறாரு. அவர் தொடாத விஷயங்கள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லாவற்றிலும் தன்னை கரைத்து கொண்டு தானும் தன்னுடைய சமூகமும் மேம்படணும்னு நினைக்கிற ஒரு மகத்தான கலைஞராக இருக்கிறாருங்கிற முறையில் எதை பேசுறது? உண்மையில ஜெயகாந்தனை பற்றி நான் வந்து அவர் இருக்கிற மேடையில் பேசியிருக்கிறேன், சென்னை சங்கமத்தில் பேசியிருக்கிறேன், அவரோட கலந்துக்கிட்ட நிகழ்வுகளில் பேசியிருக்கேன், பல அரங்கங்களில் பேசியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கோணத்தை தான் காட்ட முடியும், ஏதாவது ஒரு முறை தான். ஒரு சிகரத்தை பார்ப்பது போல் நாம் நிற்கிற இடத்துலேருந்து நமக்கு சிகரம் தெரிகிறது தான். ஆனால் அது அல்ல சிகரத்தினுடைய தோற்றம். ஆனால் நாம் பார்க்கறது வழியாக அந்த சிகரத்திலேருந்து நாம் அதை கண்கொண்டு அளக்க பார்க்குறோம். அப்படி தான் ஜெயகாந்தனை ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதோ ஒரு புள்ளியில் பார்க்குறோம், புரிஞ்சுக்கிட்ட பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அவரை அணுகுவதற்கான எல்லா வழிகளையும் அவர் திறந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர். அவருடைய படைப்புகளில் தொடர்ந்து விவாதிக்கக்கூடிய எல்லா புள்ளிகளையும் திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் ரொம்ப ஒரு திறந்த மனதோடு அவர் தன் மீதான எல்லா விமர்சனங்களையும் கேட்டவர், பகிர்ந்து கொண்டவர். அப்புறம் இலக்கியத்தை இவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போய் ஒரு எழுத்தாளனுக்கான கௌரவத்தை உருவாக்கி கொடுத்த கலைஞர். நான் அவருடைய சிறுகதைகளினுடைய வாசகன் தான் முதல்ல என்ன சொல்லிக்கிடுவேன். எப்பயுமே அவருடைய சிந்தனைகள் எல்லாமே கூட அவருடைய சிறுகதைகளுக்குள்ளேயே இருக்குது. பின்னாடி அதை ஒரு தனி கட்டுரையாக அவர் எழுதியிருந்தார்னா கூட அந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய எல்லாம் அவருடைய கதைகளுக்குள்ளேயே வரும். அவருடைய கதையில் தான் முதல்ல கதாபாத்திரங்கள் விவாதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எதை பற்றி விவாதித்தாங்க? தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி விவாதித்தது போலவே சமூகத்தை பற்றி, அன்னைக்கு இருந்த மதிப்பீடுகளை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, பண்பாட்டை பற்றி, இசையை பற்றி, இந்த பிரபஞ்சத்தில் எதையெல்லாம் விவாதிக்க விரும்பினார்களோ எல்லாவற்றையும் விவாதித்தாங்க. அதில் ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி தரக்கூடியது அதை விவாதித்ததில் ஒரு 70-80 விழுக்காடு பெண்கள். அவர் கதையில் தான் முதல்ல பெண்கள் வந்து இவ்வளவு வெளிப்படையாக இந்த உலகத்தை, தன்னை பாதிக்கிற விஷயங்களை, ஆண் பெண் உறவை பற்றி தொடர்ந்து பேசினாங்க. இப்படி ஒரு விவாதிக்கிற களமாக சிறுகதையை மாற்றினதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. புதுமை பித்தனை அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த புதுமை பித்தனிலிருந்து ஒரு பெரிய சாதனையை நோக்கி ஜெயகாந்தன் போயிருக்கிறார். அவருடைய ஒரு கட்டுரையில் படித்தேன். அவர் சிறுகதையை எழுத தொடங்கும் போதெல்லாம் மௌனியினுடைய மாறுதல் அப்படிங்கிற ஒரு கதையை எப்பவும் படிப்பேன். நான் கதை எழுதுவதற்கு எனக்கு ஏதாவது உத்வேகம் தரக்கூடியதாக இருந்ததா அதை தான் இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜெயகாந்தன் ஒரு புள்ளினா மௌனி அதனுடைய நேர் எதிர் புள்ளி. எப்படி அவர் இவர் கதை எழுதுறதுக்கு உத்வேகம் தரக்கூடியவராக இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் இப்போ திரும்ப மறுமுறை பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு, அவர் மௌனியிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுருக்காரு. மௌனியை ரொம்ப ஆழமாக உள்வாங்கியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு மௌனியினுடைய ஒரு கதையும் இவருடைய ஒரு கதையும் ஒரே விஷயத்தை அணுகிற 2 புள்ளிகளில் இருக்குது. இப்போ மௌனியினுடைய அந்த மாறுதல் அப்படிங்கக்கூடிய கதையும் ஜெயகாந்தன் எழுதின ஒரு சிறுகதையும் ஆளுகை அப்படிங்கிற சிறுகதையும் ஒரே கதை. மாறுதல் கதையை நம்ம தெரிஞ்சிருந்தா தெரியும். மாறுதல் கதை வந்து ஒருவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடலை வச்சுட்டு ஒருவர் அந்த மனைவியை பற்றி ஒரு நினைவுகளாக சொல்கிறது தான். அவள் நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தாலே, பேசினாலே, உறங்கிட்டு இருந்தால் கூட நான் தொட்டா எழுந்துக்கிடுவாளே, ஆனால் இன்றைக்கி ஏன் எழுந்துக்கிட மாட்டேங்கிறா? இறப்புங்கிறது ஒருவருக்கு கேட்காதா? அல்லது அவருக்கு நம்மளோட அழைப்பெல்லாம் தெரியாதா? இன்னும் கூட அவரோட அந்த இறந்த விஷயத்தை அவரால் ஏற்றுக்கிட முடியாது. தொடர்ந்து அவருடைய மன ஓட்டமாகவே மௌனி எழுதிட்டே வருவார். எழுதிட்டு கடைசியில் அவள் மறைஞ்சிட்டாளா அல்லது இறந்துட்டாளா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு புதிரோட அந்த கதை முடியும். அதே அப்படியே தான் ஜெயகாந்தனுடைய கதையிலையும் வருது. இறந்து போன மனைவியினுடைய முன்னாடி ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அந்த உடலை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து, அவள் இறந்துட்டான்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, நினைவு தானா அப்படின்னு. ஆனால் மௌனி அதை தத்துவார்த்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதை உலகியல் தளத்துக்குள்ளே ஜெயகாந்தன் எடுத்துகிட்டு வர்றார். அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒருவருடைய துணை இறந்து போன பின்னாடி அவர் கொடுத்த எல்லா இன்பங்களும் வெறுமையானதானா, இல்லாமல் போயிருமா? அல்லது அந்த படுக்கையில் ஒருவர் தனியாக உறங்கும் போது அந்த உறவெல்லாம் இல்லை தானா இனிமே? அப்போ அதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு வேறு தளங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறார். மௌனி அதை ஒரு தத்துவார்த்தமாக்கி உண்மையிலே எல்லா உறவுகளுமே ஒரு மாறுதற்குட்பட்டது தான். ஒரு சனத்தில் அது இருக்கும், இன்னொரு சனத்தில் இல்லை தான் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போனால் இவர் அதை தாண்டி இந்த வாழ்க்கைக்கு ஒரு இன்பம் இருக்குது, ஒரு துணை இருக்குது. துணைங்கிறது கூட இருக்கிறது மட்டும் இல்லை, அதை உணர்றது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறார். அதை உணர்ந்து அதை தனக்குள்ளே ஆக்கி கொள்வது.
ஆனால் அந்த 2 கதையும் நீங்கள் ஒரு சேர வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே மாதிரியான உரையாடல்கள், ஒரே மாதிரியான கட்டமைப்பு, ஒரே மாதிரியாக சொல்கிறது. நிஜமாக ஒரு மௌனியிடமிருந்து ஒரு சிறுகதை வந்திருக்கு அப்படின்னா அது ஜெயகாந்தனுடைய கதையாக தான் இருக்கும். ஆனால் அது ஜெயகாந்தனுக்கே உரிய விதத்தில் அந்த கதையை அவர் கையாண்டிருக்கிறார். அடுத்த தளங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அதில் எதையெல்லாம் மௌனி மௌனமாக்கினாரோ அதெல்லாம் உரையாட வச்சிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மௌனி கதையில் வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு பாத்திரமும் இல்லை. அந்த கணவருக்கு மட்டும்தான், அவருடைய மொழிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் ஜெயகாந்தனுடைய கதையில் அந்த பொண்ணுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது. அவள் எப்படி தன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொடுத்தா, அது எல்லாம் என்ன இடம் அப்படிங்கிறதையும் விவாதிக்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு அப்போ தோணுச்சு, ஒரு எழுத்தாளரிடமிருந்து இப்படி தான் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னா, அவரிடமிருந்து அவர் என்ன எழுதினாரோ அந்த விடுபடல்களை அவருக்கு அடுத்த புள்ளியை நோக்கி போகிறதுக்கு அவரை முன்னாடி எடுத்துக்கலாம். புதுமைப்பித்தனிடமிருந்து, டால்ஸ்டாயிடமிருந்து, டாஸ்டாவ்ஸ்கியிடமிருந்து, டாகூர்கிட்டருந்து, அப்படி பல முக்கியமான எழுத்தாளர்களிடமிருந்து ஒரு எழுத்தாளன் பெறுவதெல்லாம் என்னென்னா, இப்படி ஒரு உரையாடலுக்கான புள்ளியை கண்டுபிடிக்கிறதும் அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதும் தான். இப்போ நிச்சயமாக அவரை மௌனி ஒரு பாதித்த எழுத்தாளராக தான் இருப்பார். ஆனால் மௌனியுடைய தளத்தில் அல்ல. ஒரு கதையை நிகழ்ச்சிகளால் கட்டாமல் நினைவுகளால் கட்ட முடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்த வகையில் அவருக்கு நிச்சயமாக மௌனி ஒரு முன்னோடியாக தான் இருந்திருப்பார். எனக்கு ஜெயகாந்தனுடைய நிறைய கதைகள் இருக்குது, விவாதிக்கப்பட்ட கதைகளுக்கு. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னு சொல்லக்கூடிய, என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அவரோட ஒரு கதை இருக்குது. நான் 100 சிறந்த சிறுகதைகளை தேர்வு செய்யும் போது கூட அதில் அந்த கதையை தேர்வு பண்ணியிருக்கிறேன். முன் பனியும் பின் நிலவும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அந்த கதை ஜெயகாந்தன் எழுதுனதில் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடித்த ஒரு கதை. ஏன் அந்த கதையில் பிடித்த கதை, நான் படித்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த கதைகளில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் உணர்ந்தனோ அது எல்லாமே இந்த ஒரே கதையில் இருக்குது. இன்னொன்று, இந்த கதையை எழுதும் போது ஜெயகாந்தனிடம் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு ஆவேசமான பெரிய சிந்தனையை பாய்ச்சக்கூடிய, அப்படி இல்லை, பாரதியார்கிட்டெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனித மனதை ரொம்ப ஆழமாக பார்த்து அதனுடைய உன்னதங்களை அறிந்து சொல்கிற அந்த தன்மையுள்ள ஒரு கலை படைப்பாக அந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அந்த கதை ரொம்ப அந்த தொகுப்பில் கூட இருக்குது. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கதை. 2 கதாபாத்திரங்களை பற்றினது. தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியத்தில் திருநெல்வேலி அல்லது மதுரை, தஞ்சாவூர் இந்த பகுதியை சேர்ந்து நிறைய படைப்பாளிகள் வந்திருக்காங்க, நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்தில் இப்போ தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதினா அந்த பகுதியை சேர்ந்த எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்படி மதுரையை சுற்றியும் நிறைய இருக்குது, அது இலக்கியத்தில் பதிவாக இருக்குது. திருநெல்வேலியை சுற்றி ஏராளமாக இருக்குது. ஆனால் தென்னார்காடு, வடார்காடு இந்த பகுதியை இலக்கியத்தில் பதிவு செய்தது அப்படிங்கக்கூடியது எனக்கு தெரிந்த வரைக்கும் ஜெயகாந்தன் மட்டும்தான். இப்போ அதுக்கு பின்னாடி தொடர்ச்சி இருக்குது, நிறைய இளம் எழுத்தாளர்கள் எழுத வந்திருக்காங்க. அவர் காலகட்டத்தில் அப்படி அவரிடமிருந்து தான் அது தொடங்குது. ஒரு வடார்காடு, தென்னார்காடு மாவட்டத்தினுடைய சின்ன ஊர்கள், அந்த ஊரில் வசித்த மக்கள், அவங்களோட அன்றாட வாழ்க்கை. இந்த கதையில் 2 பேர் வராங்க. ஒரு பெரிய கோனார் அப்படின்னு ஒருவர், சின்ன கோனார்னு ஒருவர். இந்த பெரிய கோனார் அப்படிங்கிறவருக்கு மனைவி இறந்து போயிடுறாங்க. ஒரு தத்து பிள்ளையை வச்சுட்டு இருக்கிறார். மனைவி இறந்து போன பின்னாடியே அவருக்கு வாழ்க்கை எவ்வளோதான் நினச்சி அவர் சாமியாராக தேசாந்திரம் போயிடலான்னு நினைக்கிறார். போகிறதுக்காக அவர் ஒரு நாள் முடிவு பண்ணி அப்படி கிளம்பி போகிற நேரம் அந்த தத்து பிள்ளையை எடுத்து வச்சிருக்காரு. அவரை கூட பொறுப்பு இல்லாமல் தம்பியிடமே விட்டுட்டு அவர் கிளம்பி போகிறார். அவர் போகிற வழியில் இந்த சின்ன கோனார் அண்ணனை பார்க்குறார். பார்த்தவர் ஒரு பலாப்பழத்தோடு வந்த சின்ன கோனார் அப்படி அண்ணனை பார்த்த மறுநிமிடம் பலாப்பழத்தை கீழே போட்டுட்டு காலில் விழுந்து வணங்கி, அண்ணன் என்னை ஏன் நீங்கள் இப்படி தேசாந்திரம் போகணும், நாங்கள் இல்லையா, நாங்கள் கவனிச்சுக்கிட மாட்டோமா உங்களை, நீங்கள் இப்படி போகாதீங்கன்னு அவரை தடுத்து கூட்டிகிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குது, அந்த வீட்லேயே தங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த பெரிய கோனாரை சின்ன கோனார் ஒரு சந்தையில் வழியில் வச்சு தடுத்து கொண்டு வந்த பலாப்பழத்தை போட்டு காலில் விழுகிறது அப்படிங்கிற காட்சி அந்த காலகட்டத்தினுடைய சகோதரத்துவம் அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு அண்ணன் தம்பிகளை எப்படி நேசித்தாங்க, எப்படி ஒரு குடும்ப உறவு இருந்தது, இன்னொன்று பரஸ்பர அந்த உறவு எவ்வளவு அழுத்தமானதுங்கிறதுக்கு அந்த ஒரு காட்சி ரொம்ப அற்புதமான ஒன்று. அதில் ஒரு பின்னாடி ஒரு வரி வரும், அந்த சின்ன கோனார் பெரிய கோனார் முன்னாடி சுருட்டு பிடிக்க மாட்டார். இவருக்கோ பார்வை மங்கிருச்சு, ஆனாலும் அவர் அவர் போன பின்னாடி தான் சுருட்டு குடிப்பார். இப்போது அவருடைய பையன் கேட்குறான், அவருக்கு தான் கண்ணு இல்லையே, நீ சுருட்டு குடித்தா என்ன அப்படின்னு. அதுக்கு இந்த சின்ன கோனார் சொல்வார், எனக்கு கண்ணு இருக்குல்ல அப்படின்னு. ஏன்னா ஒருவருக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது அவர் இருக்கும் போது கொடுக்கறதில்ல, அவர் இல்லாத போதும் அந்த மரியாதை நீங்கள் கொடுக்க தான் செய்யணும். அவர் போயிட்டாரான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இவர் சுருட்டு பிடிக்கிறார். இவ்வளோ ஒரு அந்யோன்யமான, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் வாழ்க்கைக்கே உரிய
உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தமான உறவுகள் இருக்குல்ல, அதை சொன்னது கதை இது. இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் அந்த ஒருவர் விட்டேத்தியாக இருக்கிறார். அவர் தோட்டத்தில் இருக்காரு, பார்வை குறைஞ்சிருச்சு, வாழ்க்கையில் பிடிமானமே இல்லாமல் இருக்கார். ஆனால் அவருடைய பையன் மேலே, அந்த வளர்ப்பு பையன் மேலே அவருக்கு ஒரு சின்ன அபிமானம் இருக்குது. அவன் சின்ன வயசில் போக்கிரித்தனமாக இருக்கான், ஓடிடுறான், ஓடி போய் இராணுவத்தில் வேலைக்கு சேர்றான். பிற கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வரான். திரும்பி வந்தோடனே அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. திருமணமும் நடக்குது. திருமணம் நடந்த பின்னாடி ஒரு பேரன் பிறக்கிறான். அந்த பேரனுக்கும் தாத்தாவுக்கு இருக்கிற உறவை பற்றின தான் கதை. அதில் இந்த தாத்தாவும் பேரனுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி உலகத்தினருக்கு அநேகமாக எல்லா மொழிகள்லையும் எழுதப்பட்ட எல்லாமே நிகழ்வான கதைகள் தான். இப்போவும் கூட ஒருவருக்கு இருக்கக்கூடிய உறவு தந்தைக்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய உறவை விட ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்கு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப அழுத்தமானது. ஒரு ரஷ்ய இயக்குனர் இருக்கிறார், டவ்ஷென்கோ அப்படின்னு. அவர் தன்னுடைய தாத்தாவை பற்றி எழுதும் போது உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறார், நான் ஒரு தந்தையாக இருக்கிறத விட தாத்தாவாக இருக்க தான் விரும்புவேன். ஏன் அப்படின்னா தாத்தாக்களுக்கும் பேரன்களுக்கும் இடையில் இருக்கக்கூடியதுங்கிறது நிறையா. இந்த டவ்ஷென்கோவனுடைய தாத்தா ஒரு நாள் டவ்ஷென்கோவை அழைச்சி சொல்கிறாரு, நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன். என்ன? நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறான், நீ தானா அப்படின்னு. ஆமாம் நானே தான். அங்கே மாட்டிட்டு பார்த்தேன் சவரில்னா ஒரு ஏசுநாதருடைய படம் இருக்குது, அது நான் தான். நான் வேறு கெட்டப்பில் இருக்கிறேன். அது இப்போ இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு உடனே அவன் நம்புகிறான், நம்ம தாத்தா தான் உண்மையில கடவுள். அப்புறம் நீ வேலையெல்லாம் பார்க்காம இங்கே இருக்கிறியே அப்படின்னப்போ அவர் சொல்கிறாரு, எல்லா வேலையிலையும் அவங்க செய்வாங்க, நம்ம சும்மா உட்காந்து மேற்பார்வை பார்க்கறது தான் சொல்கிறாரு. இவன் இந்த பையன் நம்புகிறான். அதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, உண்மையில் ஒரு தாத்தா உங்களுக்கு தான் கடவுள்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா உங்கள் மட்டும் அவர் தான் உங்களுக்கான கடவுள். ஏன்னா நீங்கள் விரும்பினதை எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு. உங்கள் மேலே மட்டுமே ஒரு பாசத்தை பொழியக்கூடிய, உங்களை நேசிக்கக்கூடிய, இந்த உலகமே உங்களால் கட்டப்பட்டது நம்புகிற ஒரு தாத்தாவாக இருக்கிறார் இல்லையா. அதில் அந்த தாத்தா ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒருத்தன் உனக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், சூரியனை பார்த்துக்கிட்டே இரு, சூரியனை விட்டு நீ விலகவே விலகாத. உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது செய்யணும்னு வச்சேன்னா எல்லாத்தையும் சூரியனுக்கு எதிராக செய்ய. ஒருபோதும் சூரியனை விட்டு நீ பயந்து போய் ஓடவே கூடாது. சூரியனை பாருன்னு பழக்கிறாரு. சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்காரு, சூரியனோட பேசுகிறாரு, சூரியனோட ஒரு உறவை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒவ்வொரு நாள் காலையிலையும் சூரியனை சந்திக்கும் போதெல்லாம் தாத்தா ஞாபகம் வருது, இந்த சூரியனை தாத்தா பார்க்க சொன்னாரேன்னு. டவ்ஷென்கோ பின்னாடி ஒரு பெரிய திரைப்பட இயக்குனராக ஆன போது அவர் சொன்னார், அங்கேருந்து தான் என்னுடைய சினிமாவுடைய முதல் பாடத்தை கற்றுக்கிட்டேன். யாருக்கு சூரிய வெளிச்சத்தை சரியாக கவனிக்க முடியுதோ அவனால தான் சினிமா எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா அவர் தான் முதல்ல சன்னோட மூமெண்ட்டை சொல்லி கொடுத்தாரு. எங்கே வரும், எங்கே நிற்கும், எங்கே வெளிச்சம் வரும், எதில் இருட்டு இருக்கும், எப்படி போகுங்கிறதெல்லாம். ஒரு திரைப்படத்துடைய ஒரு மொழியை கூட நான் ஒரு தாத்தாடமிருந்து கற்றுக்கிறேன், ஆனால் அது திரைப்படத்துக்கான மொழின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். இந்த கதையில் அப்படி அந்த பாபுங்கிற பையனை நேசிக்கக்கூடிய அந்த தாத்தா எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்னா, அவங்க வருடத்தில் ஒரு முறை விடுமுறைக்கு வராங்க. அந்த பையனுக்கு அவன் அவங்க வட இந்தியாவில் இருக்கிறதுனால ஹிந்தி பேசுகிற பேரன், இவருக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் பேரன் பேசினா போதுன்னு நினைப்பார். மொழி இல்லை பிரச்சனை, அவன் பேசுகிறான், நம்ம ஏதாவது சொல்லிட்டு போகிறான், அதனால் என்ன இருக்குன்னு. அப்போது அவருடைய பையன் சொல்கிறான், அவன் ஏன் இப்படி ஹிந்திலேயே உங்களை கூப்பிட்றான்னா, நாங்கள் குடியிருக்க பக்கத்தில் ஒரு சிங் இருக்கிறாரு, அவர் உங்கள் வயசு இருக்கும், அவரை தாத்தான்னு தான் கூப்பிடுவான், அதனால் அவனோட ரொம்ப ஒட்டுதலானவன். இங்கே வரும்போது கூட அவர் என்னை விட்டுட்டு போறியா, எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னு. இந்த தாத்தாவுக்கு உண்மையில் ஒரு பொறாமை வருது. நம்ம ஒரு மாதம்தான் பேரனோட இருக்கோம், அந்த ஆள் யார் 11 மாதம் அவன் கூட இருக்கானே அப்படின்னு முகம் தெரியாத ஒரு தாத்தாவை இந்த தாத்தா இருக்கிறாரு. அவன் ஒரு சரியான ஆளாக இருக்க மாட்டான், என் பேரனை என்னை விட அதிகமாக நேசிக்கிறானே அப்படின்னு. ரொம்ப அற்புதம். என்ன அப்படின்னா, நிஜமாக அந்த மாதிரியான தாத்தாக்கள் தான் நம்ம கூட இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களோட பொறாமையே என்ன அப்படின்னா, இன்னொருவர் நம்ம விட அன்பு செலுத்துகிறாங்களேங்கிறதுல தான் இருக்குது. கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, ஐயோ நம்ம குறைவாக தானே கவனிக்கிறோம், 10 நாள் தானே கவனிக்கிறோம். நான் என்னுடைய சிறு வயது முழுவதும் தாத்தா பாட்டிகள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த தாத்தா பாட்டிகள் 10 நாளைக்குள்ளே அந்த ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய உணவையும் உங்களுக்கு கொடுத்தணும்னு நினைப்பாங்க. இதே சாப்பிட கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு, அப்புறம் கவனிச்சுட்டே இருக்கணும். பிள்ளைங்க இல்லையா, நம்மளை தேடி வந்திருக்கிறாங்களே அப்படின்னு. அது தமிழ் வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தாத்தா, அந்த தாத்தாவினுடைய அன்பு, அந்த தாத்தா உங்களுக்கு எடுத்துக்கிறது அப்படி இந்த கதையில் வருது. அந்த தாத்தா அந்த பையனை இப்படி நேசிக்கும் போது கேட்குறாரு, அவரு உன்ட்டு என்னெல்லாம் பேசுவார்னு இவன் சொல்கிறான். அந்த வட இந்திய தாத்தாவை பற்றி, அவங்க என்னெல்லாம் செய்வாங்கங்கிறத பற்றி அவனுக்காக பார்த்து பார்த்து ஒன்றா செய்கிறாரு. ஒரு விடுமுறைக்கு அவங்க வர்றதா இருக்கிறாங்க, ஆனால் அந்த விடுமுறைக்கு அவங்க வரல. அந்த விடுமுறைக்கு அவங்க வரலை அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கடிதம் வருது. இவர் மன சோர்வு அடைஞ்சிறாரு. அவங்கள வருடத்தில் ஒரு முறை தான் பார்க்க முடியும், ஆனால் அந்த விடுமுறை கூட வர முடியலையே அப்படின்னு
மாறாக அந்த மகன் எழுதுறான், மருமகளுக்கு வந்து இந்த மாதிரி டெலிவரி டைம்ங்கிறதுனால நாங்கள் அவங்க ஊருக்கே போயிடுறோம், அடுத்த முறை வந்து வேணா அவங்கள பார்க்குறோன்னு எழுதிடுறான். அவங்க போகிற ரயில் இவங்க ஊரை தான் கடந்து போகணும். அந்த ரயில் நிற்கும் தானே, இறங்கி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாமே, ஒரு முறையாவது வருடத்தில் அந்த பேரனோட குரலை கேட்கக்கூடாதா அப்படின்னு அந்த தாத்தாவுக்கு ஒரு ஆசை. பரவாயில்ல, அவங்க வேணான்னு சொன்னாலும் நம்ம போய் ரயில்வே நிலையத்தில் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு பார்வை குறைவு. அன்னைக்கு நைட்டு இந்த பேரனை பார்க்கறதுக்காக முந்திரி கொட்டைகளை எல்லாம் சுற்றி எடுத்துக்கிட்டு அவர் போகிறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சின்ன கோனாருக்கும் இதே வயதில் ஒரு பேரன் இருக்கான். அவன் வரான், வந்து அவனுக்கும் இவர் தானே தாத்தா. தாத்தா நீ வந்து அந்த பையன் பேர் பாபு சொல்லிட்டு பாபுவை தானே தாத்தா பார்க்க போகிறான், அவன் வரமாட்டானா அப்படின்னு. அவன் வரமாட்டான், ஆனால் நம்ம ஸ்டேஷனில் போய் பார்க்க போகிறேன், அதுக்காக தான் அந்த முந்திரி கொட்டையெல்லாம் சுட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அப்போ நானும் வரட்டா அப்படின்னு. எதுக்குடா அப்படின்னு, எனக்கும் பாபுவை பார்க்கணும் தானே அப்படின்னு. அந்த அந்த இடத்துல ஒன்று சொல்கிறாரு, இவன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு என் கூட வரணும்னு சொல்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று பாபுவை பார்க்கணுங்கிறது, இன்னொன்று ரயிலை பார்க்கணுங்கிறது. அது உண்மையிலே அந்த வயசில் உள்ள பசங்களுக்கு ஒரு பேருந்தை எவ்வளோ முறை பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸை பார்க்கணுங்கிறது, ரயிலை பார்க்கணுங்கிறது. யாராவது ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா ரோட்டில் விழுந்து அழுகிற பிள்ளைங்கள் இருக்காங்க இல்லையா. நான்லாம் அந்த மாதிரி அவர் வந்து இப்போ எங்கள் சித்தப்பா வந்துட்டு ஊருக்கு போனார்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே விழுந்து அழுதுருக்கேன். தேம்பி தேம்பி அழுது எல்லாரும் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்போம். வீட்டுக்கு போய் ஒரு அரை நாளைக்கு அழுவோம், ஐயோ அவர் வந்துட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி. பின்னாடி அவர் வந்துட்டு போகும்போது இந்த அழுகையை கட்டுப்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுப்பார் இல்லையா, அதில் கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாருங்கிறது தெரியும். அப்போ வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, என்னன்னா இந்த மாதிரி ஒரு தந்திரம் தான் அது, அழுது இவங்க காசை வாங்கிக்கிறானுங்க. ஆனால் உண்மையில் ஒருவர் அன்னைக்கு வந்து ஒரு உறவினர் வந்துட்டு போகிறாருங்கிறது ஒரு பெரிய நிகழ்வு. இந்த பையன் தாத்தா சொல்கிறார், நாளைக்கு போகலாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு, காலையில் போகணும், ட்ரெயின் காலையில் வந்துடும். அப்போ நான் உன் கூடயே படுத்துக்கிறேன் தாத்தா, நான் அவன் கூடயே படுத்துக்கிறான். அவனுக்கு ஒரு முந்திரி கட்டையை சாப்பிட கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த பையன் ஒரு நல்ல கேள்வி கேட்குறான், இதை நான் ஏன் சாப்பிடணும்னு சொன்னால் நாளைக்கு பாபு சாப்பிடும் போது அவனுக்கு வயிற்று வலிக்கக்கூடாது இல்லை, அதுக்கு தானே நீ கொடுக்குற அப்படின்னு. அப்படியே அழகர் சாமியுடைய இதே மாதிரி ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் இப்படி தான் குழந்தைகள் கேட்பாங்க, என்னென்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கறது காரணம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு வயிற்று வலிக்கக்கூடாதுன்னு தானே. அவர் இல்லைடா நீ என் பேரன் தானடா சாப்பிடுங்கிறாரு. அவன் ஒரே ஒரு முந்திரி கொட்டையை மட்டும் எடுத்து சாப்பிட்றான். நிறைய நேரங்களில் குழந்தைகள் நம்மளுடைய ஏதாவது ஒரு செயலால் திடீர்னு ஒரு நிமிடத்தில் அவங்க வயது வளர்ந்துடுறாங்க. அவர்கள் வேறொரு வயதினுடைய அனுபவத்தை அடைஞ்சிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம் அந்த வயதினுடைய அனுபவத்தை தொட முடியாத உச்சத்தை அவங்க தொட்டுறாங்க. அவன் ஒரு முந்திரி கொட்டை எடுத்தது எனக்கு முக்கியமான ஒரு வழி. அதில் அந்த பையன் பெரிய மனுஷன் ஆயிடலாம். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு இன்னும் சின்ன பையன் கிடையாது, நானும் உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆள் தான் அப்படிங்கிறதுடைய அடையாளம் தான் அந்த கொட்டையை எடுக்கிறான். காலையில் அவங்க 2 பேரும் கிளம்பி அங்கேருந்து போகிறாங்க. அந்த அந்த பொழுதை அவர் விவரிக்கும் போது அற்புதமாக விரிச்சிருப்பார். அந்த காலை எப்படி இருந்தது, அங்கே பனி எப்படி இருந்தது, எப்படி இவங்க நடந்து போனாங்க, அந்த ரயில் நிலையம் எப்படி இருந்தது, அந்த ரயில் நிலையத்தில் போய் இவங்க காத்திருக்காங்க, ஒரு ரயில் வருது. அப்போது எப்படி அந்த ரயிலில் அவங்க எந்த பெட்டியில் வராங்கன்னு கண்டுபிடிக்கிறது. தாத்தா ஒரு பக்கமும் பேரன் ஒரு பக்கமும் முடிவு பண்ணாங்க, நீ அந்த பக்கம் கடைசிலேருந்து வா, நான் இந்த பக்கம் சொல்லிக்கிட்டே வரேன், எங்காவது இருந்தால் நம்ம ஓடிடலாண்டான்னு சொல்லிட்டு பாபு பாபுன்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு பக்கம் ஓடி வரான். பேரன் ஒரு பக்கம் தாத்தா போகிறார். அந்த வரியை படிக்கும் போது நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணிலேயே பார்க்க முடியும், ஒரு தாத்தாவும் பேரனும் யாரோ ட்ரெயினில் வர்ற ஒருத்தரை பேரை சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறத நம்ம பார்க்க முடியும் கண்ணில். போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வெளியில் தாத்தா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. கேட்ட உடனே இவர் ஓடி போய் பக்கத்தில் போய் நிற்கிறார். ஒரு பையன் வெளியேட்டி பார்க்குறான். பார்த்த உடனே கையில் கொண்டு போன முந்திரி கொட்டையெல்லாம் கொடுக்குறாரு. அது இவரோட பேரன் இல்லை, யாரோ ஒரு வட இந்திய குடும்பத்தினுடைய பிள்ளை. அந்த பேரன் அவன் வெளியேட்டி பார்த்து யாரோ ஒரு தாத்தா கூப்பிட்றாருங்கிறதுக்காக வெளியேட்டி பார்த்து தாத்தாங்கிறான். இவர் நினச்சிக்கிறாரு அதுதான் நம்ம பேரன்னு. முந்திரி கொட்டையை கொடுக்குறாரு. உள்ளே இருந்த அந்த பையனோட அம்மா ஹிந்திலேயே சொல்கிறாங்க, வாங்கிக்கோ, யாரோ ஒரு தாத்தா தானே அப்படின்னு சொல்லி அந்த கொட்டையை வாங்கிக்கிறான். இவர் நம்புகிறாரு, இந்த தன்னோட மருமக தான் அதை சொல்கிறா, தன்னோட பேரனை தான் பார்க்குறோம் அப்படின்னு. இந்த சின்ன பையன் கூட வந்த பையன் பேரன் இருக்கானே, அவன் உயரத்தோட ட்ரெயின் கூட இதனால எக்கி பார்க்குறான். அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அவன் தான் கண்டுபிடிச்சிடுவான். அவனுக்கு இவர் வந்து அங்கே எழுத்தாளருடைய அந்த நுட்பத்தை பாருங்கள். அவன் ட்ரெயினில் வந்து கம்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கு, இவன் எக்கி பார்க்குறான், இவனுக்கு தெரியல, தாத்தா தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அவன் நின்று பார்த்துட்டே இருக்கான், ஆனால் ஹிந்தி சத்தம் கேட்குது. அப்போ அந்த பையன் நம்புறான் அவங்க தான் இருக்காங்க போல இருக்குன்னு. அவர் வந்து அந்த முந்திரி கொட்டையெல்லாம் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு ட்ரெயின் கிளம்ப போகும்போது அவருக்கு திடீர்னு வருது, ஐயோ அவனுக்கு வச்சிருந்த காசை கொடுக்காம விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்கறதுக்காக திரும்பி போகிறாரு. போய் அந்த காசை நீட்டுறாரு. அப்போது ஜேகே ஒரு வரி எழுதுறாரு, அந்த அம்மா கண்கலங்கிறார்.
முகந்தெரியாத யாரோ ஒரு வட இந்திய தாய் தன்னோட தந்தையை நினச்சி தான் தந்தை தான் இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்று தான் பேரனை பார்த்து கண்கலங்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் காசை கொடுக்குறான். கொடுத்துட்டு வந்த பின்னாடி அவங்க 2 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வாழ்க்கையில் அந்த பையனை பார்க்கல, தான் விரும்பின பேரனை பார்க்கல, அவங்க குடும்பத்தை பார்க்கல. யாரோ ஒருவனை பார்த்தாங்க, யாரோ ஒருவனை பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க. போகும்போது அந்த கதை ரொம்ப அற்புதமாக முடியும். என்னன்னா அந்த சந்தோஷத்தில் திரும்பி போகிறாங்க. இனி அவருக்கு இந்த ஆண்டு முழுவதும் துணையாக இருக்க போது இந்த பேரன் தானே, அவரும் 2 பேரும் போகிறாங்க அப்படின்னு. இந்த கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வருது. என்ன அப்படின்னா, அவருக்கு கண் பார்வை இல்லை, ஆனால் அந்த பேரனை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, நம்ம குழந்தைகளை பார்க்கறதுக்கு தான் நமக்கு பார்வை வேணும், குழந்தைகளை பார்க்கறதுக்கு பார்வை தேவை கிடையாது. அந்த குழந்தைகளை தொட்டுணர்ந்தால் போதும், சத்தம் கேட்டால் போதும். அப்போ நம்ம ஒரு குழந்தையை நேசிக்கணுமே தவிர நம்ம குழந்தைகளை நேசிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் தான் அப்படின்னு. ஒரு கிளாசிக்னு சொல்லப்படக்கூடிய சிறுகதையினுடைய மிகச்சிறந்த சிறுகதைகளில் தான் இப்படியான தன்மை இருக்கும். என்னென்னா, கதைக்குள்ள நிறைய உணர்ச்சி நிலைகள் வருது, கதாபாத்திரங்கள் வராங்க, 2 எதிர்பட்ட கதாபாத்திரங்கள். பெரிய கோணாருக்கு ஒரு வாழ்க்கை, சின்ன கோணாருக்கு ஒரு வாழ்க்கை. இந்த சின்ன கோணார் லௌகீக வாழ்க்கையை வாழ்கிறாரு, பொருளை ஈட்டுறாரு, விவசாயம் பண்ணுறாரு, அண்ணன் மேலே மரியாதையோட இருக்காரு, அண்ணனுக்காக எல்லாம் பண்ணுறாரு. அண்ணன் தூங்கின பின்னாடி தான் போகிறார். அவருடைய பிள்ளைங்கள் அவங்களோட உலகமும் ஒரு பக்கம் காட்டப்படுது, இன்னொரு பக்கம் இவரோட உலகமும் காட்டப்படுது. இந்த 2க்கு இடையிலையும் இந்த உலகத்தை எல்லாம் இயக்குபவர்கள் அல்லது இந்த உலகத்தை எல்லாம் யாராவது ஒருத்தர் உயிரோட வச்சிருக்காங்கன்னா அது எல்லாமே குழந்தைகள் தான். எனக்கு இதை படிக்கும் போது தோணுச்சு, ஒரு ஜேகே பைபிள் மாதிரியான ஒரு புத்தகத்தை ஆழமாக படித்ததுனால தான் இப்படி ஒரு கதை எழுதியிருக்க முடியும். ஏன் அப்படின்னா, அந்த புத்தகத்தில் தொடர்ந்து குழந்தைகளை பற்றி பைபிளில் வரக்கூடிய பிரகாசமான வரிகள் இருக்குது. ஏசுநாதர் சொல்கிறார், அவங்கள என் அருகில் வர விடுங்க. ஏதாவது சொர்க்கம் இருக்குன்னு சொன்னால் அவங்க குழந்தைகள் உங்கள் அருகில் வர விடுறது தான் அதனுடைய உண்மையான சொர்க்கம். குழந்தைகளை உங்கள் பக்கத்துலேருந்து விரட்டாதீங்கன்னு சொல்கிறார். இன்னொன்று, பைபிளில் முழுவதுமே இந்த நிறைய தாத்தாக்கள் வரக்கூடிய ஒரு புத்தகம். அது நிறைய தாத்தாக்கள் வராங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது இதில் வர அந்த தாத்தா அபூர்வமான ஒரு கதாபாத்திரம். அப்புறம் ஒரு கதையை படித்து முடிக்கும் போது இந்த கதை முழுவதும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி இந்த கதையை மூடி வச்சுன்னு அப்படி இருந்தேன்னா அந்த தாத்தா நடந்து போகிறதுலேருந்து அவர் வர்றதுலேருந்து எல்லாமே தெரியும். இவ்வளவு துல்லியமாக உணர்ச்சி பூர்வமாக 50 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கதையை ஒருவரால் எழுத முடியுது அப்படின்னா அது எழுத்தாற்றனுடைய உச்சம்னு தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த கதையை வழக்கமாக ஜெயகாந்தனுடைய கதையில் அவர் பேசுவார், அவருடைய குரல் ஒலிக்கும், அவர் சொல்ல விஷயங்களை சொல்லுவார். ஏன்னா கதை அவருக்கு ஒரு கருவி தான். இந்த சமூகத்தோடு உரையாடுவதற்கு அவர் இலக்கியத்தை ஒரு கருவியாக கொண்டவருங்கிறதுனால அவரே நிறைய நேரங்களில் நேரடியாக பேசுவார். ஆனால் இந்த கதையில் அவருடைய குரலே கிடையாது, கதாபாத்திரங்கள் மட்டுமே இருக்காங்க, அவர்களே இயங்குறாங்க, அவர்களே கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சி நிலையை சொன்னது இருக்கு இல்லையா, அது அற்புதம். எல்லாம் நம்ம காலம் முழுக்க இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே எவ்வளவோ மாறிடுச்சு, ஆனால் அடிப்படை உறவுகளில் ஒரு பெரிய மாற்றம் வரவே இல்லை. இப்போ ஏன் இந்த கதையை நான் இங்கே நினைவுறுத்தேன்னு வச்சா, எல்லா மே மாதங்கள்லேயும் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா ஊரில் இருக்க தாத்தாக்களும் பாட்டிகளும் இந்த மாதிரி பேரங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. வந்துடுவாங்க, பிள்ளைங்க வரப்போகிறாங்க, விடுமுறைக்கு வரப்போகிறாங்க, நம்ம கூட சேர்ந்து நாட்களை சொல்ல போகிறாங்க, கழிக்க போகிறாங்க அப்படின்னு. சென்னையில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள் ஊரில் இருந்து பிள்ளைங்க இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வரவேற்க காத்துட்ருக்குறாங்க. அப்போது எல்லா நவீன வாழ்க்கைக்கு அப்புறமும் இந்த உறவு அப்படி இருக்கு. தாத்தா வீட்டுக்கு போகிறது, பாட்டி வீட்டுக்கு போகிறது, அங்கே இருக்கிறதுங்கிறது அந்த அனுபவத்துக்கு உட்படாத சிறுவனே இல்லை. அவர்களோட ரொம்ப நெருக்கமான உறவு கொண்ட சிறுவர்களாக இருக்கிறவங்க அவங்களோட ஆளுமையிலேயே அந்த தாத்தாவினுடைய சாயல் படி ஆரம்பிச்சது. தாத்தாக்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே அவரோட ஜாடை, அவரோட பேச்சு, அவருடைய தைரியம் எல்லாம் வந்துடுங்கிறதுனாலே நிறைய நேரங்களில் முன்னாடி பெற்றோர்கள் வளர்க்கறதோட தாத்தாக்களே வளர்த்தாங்க, அவங்கள கூடயே வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு குரலை உயர்த்தாமல் ஒரு கவித்துவமாக ஒரு கதையை ஜேகே எழுதியிருக்கிறார். அவர் புகழ்பெற்ற கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதைகளுக்கு கிடைத்த முக்கியத்துவம் இந்த கதைக்கு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை நான் நிறைய அரங்கில் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த கதை சாதாரண கதை தானே, அபூர்வமான கதை. எனக்கு என் வாழ்க்கையில் இந்த கதை ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, யாரோ ஒரு மனிதர் உங்களோட உறவுக்காக இயங்கிட்டே இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு. எங்கோ ரயில் நிலையத்தில் நீங்கள் வெளியில் ஒரு தாத்தாவை பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா அவர் தான் ஓடிட்டு இருக்கிறாரு யாரையோ பார்க்கறதுக்காக. அந்த 2 நிமிட இடைவெளியில் யாரையோ கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கிற ஒரு தாத்தாக்களாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு. அப்புறம் வயது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. என்ன அப்படின்னா,
ரொம்ப வேகமாக, ரொம்ப உத்வேகமாக, ரொம்ப கொந்தளிப்பான விஷயங்களை எல்லாம் தாண்டி அடிப்படை உறவுகளை புரிந்து கொள்றதுக்கு தான் வயது நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு வகையில் நம்மளுடைய மிகச்சிறந்த ஆசான் நம்மளுடைய வயது தான். அது நம்மளை நிறைய நேரங்களில் நம்ம எதையெல்லாம் மறுத்தமோ அதையெல்லாம் செய்ய வைக்கிறதோட அதுக்கான நியாயங்களையும் சொல்ல வைக்கிது. அப்போ நம்ம இந்த வயதானது அப்படிங்கிறத எளிமையானதாக எடுத்துக்கணும். முதுமை அல்ல அது. ஒருவருடைய வயது அப்படிங்கிறது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஞானம் தான் அவருடைய வயது. ஏன் வயதானவர்களுடைய சொற்களை கேட்கணும்னு சொல்கிறாங்கன்னா அது அனுபவத்தினுடைய முதிர்ச்சிக்காக தான் கேட்கப்படுதே தவிர ஒரு வயதானவருக்காக அல்ல. அப்போ அந்த முதிர்ச்சியை ஒருவர் எதிர்கொள்கிற விதம் உணர்ச்சி பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த கதையில் ரொம்ப பிடித்த கதை. இன்னொரு கதை இருக்குது. அந்த கதை நிக்கி அப்படின்னு சொல்லி, அது ஜேகேயினுடைய ரொம்ப புகழ்பெற்ற கதைகளில் ஒன்று. தமிழில் தமிழ் கதைகளில் நாய்களை பிரதானமாக படுத்தி எழுதப்பட்ட கதைகள்னே ஒரு தொகுப்பு கொண்டு வரலாம். அவ்வளோ பேர் நாய்களை பற்றி கதைகள் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப புகழ்பெற்ற நாய் கதைகள் இருக்குது. அழகிரிசாமி எழுதின அழகிரிசாமியினுடைய நாய் கதை இருக்குது. ஜேகே எழுதின ஜேகே 2-3 கதைகள் எழுதியிருக்கிறாரு. அதில் இந்த நிக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கதை. நான் ஒரு தெருநாயோட வாழ்க்கை. நான் செக்காவை படிக்கும்போது செக்காவில் இந்த மாதிரி செக்காவிட்ட இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறது எல்லாமே தன்னோட மொத்த உலகத்தையும் கதைக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அதுக்குள்ளே ஒரு நாய் வரும், அதுக்குள்ளே ஒரு பூனை வரும், அவரை சுற்றி இருந்த எல்லாமே வருவாங்க. அவர் செக்காவோட ஒரு சம்பவத்தை கூட அவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னு ஒரு பொண்ணு கொண்டு வருவார். சின்ன சிறுமியை ஒரு நாயை கொண்டு வந்துட்டு இந்த நாய் அடிபட்டுச்சுன்னும் போது இவர் சொல்லுவார், நான் நாய்க்கு வைத்தியம் பார்க்குறேன் இல்லை, ஆனால் நீ கொண்டு வந்துக்கிறதுனால வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு அந்த நாய்க்கு வைத்தியம் பார்த்துட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லுவார், உனக்கு நாய் எவ்வளோ பிடிக்குமான்னு. ஆமாம், நம்ம இப்போ நாய்க்கு கொஞ்சம் அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் செக்கா அந்த நாய்க்கு சொல்லுவார், அந்த குழந்தை எவ்வளோ வசப்படுது பார்த்தியா, நீ வாட்டுக்கு ஓடுற தெருவில் அப்படிலாம் ஓடக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும், அப்புறம் அன்பு செலுத்துகிறவங்களுக்கெல்லாம் அப்படி வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு நாய் சரி தலையாட்டும். அவர் சொல்ல ஒரு வாரத்தில் சரியாயிரும், சொல்லியிருக்கேன், இனிமேலாம் அப்படி நடக்காது. அப்புறம் அந்த சிறுமி ரொம்ப சந்தோஷத்தோடு போவாள். எனக்கு தோணியது, ஒரு எழுத்தாளனால் மட்டும்தான் இப்படி ஒரு டாக்டராக இருந்தால் கூட இப்படி செயல்பட முடியும். ஏன்னா நாம் சந்திக்கிற நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவர்கள் அந்த நாயை போல நடந்துக்கிறாங்க. பல நேரங்களில் அவர்களிடமிருந்து ஒரு சொல்லும் கிடையாது. வந்தால் கூட கோபத்தில் அப்புறம் என்ன செத்தா போயிட்டீங்க இல்லையே, அதை சொன்ன உடனே ஒருத்தருக்கு பாதி போயிடும். இன்னொன்று பல நேரங்களில் டாக்டர் உங்களை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், ஏன் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கிறாரு, அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம தப்பிச்சோம், அவர் கொஞ்ச நேரம் தாராளமாக பார்த்துட்டாருன்னா பயந்துருவோம். நான் எழுத்தாளன் கலைஞனுக்குள்ள அவனுக்குள்ள இந்த உலகத்தில் எதோடையும் உறவு கொள்ளலாம், எதோடையும் உரையாடலாம், எதுலையும் இருக்கலாம். இந்த கதையிலையும் அதே மாதிரி அந்த ஜேகேயினுடைய நிக்கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த நாய்க்கு எல்லாமே புரியுது. பொதுவாக விலங்குகளுக்கு எதுவும் புரியாதுன்னு நினைக்கிறது நம்மளோட அறியாமைன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியும், என்னென்னா நம்ம மொழியில் பேசினா வேணா புரியாமல் இருக்கலாம். அதோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு மொழி தேவைப்படுது. அது தமிழ் இல்லை, வேறு ஏதோ ஒரு மொழி தேவைப்படுது. அந்த மொழி ரொம்ப எளிதானது, ஒரு தொடுதல் போதும். எல்லா விலங்கினங்களும் ஒரு தொடுதலால் உரையாட முடியும். ஏன் ஒரு நாய் உங்கள் பக்கத்தில் இருந்த உடனே அதை நீங்கள் தடவி கொடுக்க சொல்லுது? அது ஒரு மொழி. அதோட மொழி முழுவதும் நம்ம உடலால் தான் இயங்குது, நம்ம சொற்களால் இயங்கலை. நீங்கள் தொட்டால் போதும், அதுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓசை போதும் அதுக்கு. சும்மா நடந்து வரதை வச்சுட்டு நல்ல நாய்களால் தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த மனநிலையில் வாரீங்கன்னு. இன்னும் கூட இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியான நாய்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த எஜமானன் கோபத்தோடு வந்தால் வேகமாக போய் அவனை சந்தோஷப்படுத்துகிற எல்லா விஷயங்களையும் அது செய்யும். அவனை சந்தோஷப்படுத்தும். அவன் கோவப்பட்டிருக்கக்கூடாதுங்கிறத அவன் வீட்டை விட அதிகமான அளவுக்கு இந்த நாய் கவலைப்படும். அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை நீங்கள் கோச்சிக்கிட்டீங்கன்னா அந்த நாய்க்கு வரக்கூடிய வருத்தம் மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அது போய் படுத்துக்கணும், சாப்பிடாது, பேசாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேரங்களில் உங்கள் பக்கம் திரும்பவே செய்யாது. நீங்கள் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துகிற போல் சமாதானப்படுத்தணும். இதில் அப்படிலாம் இல்லாத ஒரு தெருநாய். அந்த தெருநாயை ஒரு குட்டியாக யாரோ கண்டுபிடிக்கிறாங்க, அது நிக்கின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த தெருநாய்க்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய சேரி பகுதியில் நடக்கக்கூடியது, அங்கே இருக்கிறவங்க தான் சாப்பாடு போடுறாங்க. எல்லாராலையும் அந்த நாய் சாப்பாடுற நேரத்தில் அடித்து துரத்தப்படுது. இந்த நாய் தன் குரல்லையே தான் சொல்லுது, அவமானத்தையோ அடித்து துரத்தப்படுறதையோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும் அதை நேசிக்கிற, அதை விரும்புகிற சிலர் இருக்கிறாங்க. இந்த நாய் ஒரு நாள் ஒரு பெரிய பங்களாவை கடந்து போகும்போது அந்த பங்களாக்குள்ள இருக்கிற ஒரு உயர் ஜாதி நாயை பார்க்குது. இந்த நாய் நிக்கி ஒரு பெட்டை நாய், அது ஒரு ஆண் நாயை பார்க்குது. அந்த நாய் துணையே இல்லாமல் தவிக்கிறத தினைக்குது. நல்லா எழுதியிருப்பார் ஜேகே. என்னென்னா, அதுவும் மனிதர்களை போல தானே, பெரிய பங்களாவில் வசிக்கிறவங்க எப்படி அன்புக்காக இயங்குவார்களோ அதே போல் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நாயும் அன்புக்கு இயங்குது. என்னென்னா, அந்த கதவை திறந்து வெளியே வர முடியாதுங்கிறதுனால
அந்த நாய் ஒரு ஜாடை காட்டுது, இந்த இடைவெளி வழியா நீ உள்ள வந்துரு அப்படின்னு. ஒரு தெருநாய்க்கு அந்த அச்சமெல்லாம் இல்லை. அது தாராளமாக அந்த இடைவெளி வழியாக உள்ள நுழைஞ்சு அந்த ஜாதி நாயோட போய் ஒன்று கூடி இணைந்து அவர்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டு அது வந்து அந்த நிக்கி வந்து கர்ப்பமாயிடும். அப்போ அந்த நாயை எல்லாரும் அடித்து துரத்துறாங்க. அந்த நாய்க்கு புரியவே இல்லை, இவ்வளோ நாளும் அடித்து துரத்துறதை விட இப்போ நாம் வந்து இந்த மாதிரி நிறைய கர்ப்பமாக இருக்க நம்மளையே அடித்து துரத்துறாங்க. அப்போ அந்த நாயினுடைய ஒரு திகைப்பு இருக்கு இல்லையா, சாதாரணமாக அடித்து துரத்துறவங்கள விட அதிக பேர் இப்போ அடித்து துரத்துறாங்களே, ஏன் தெரியல. ஆனால் அதுக்கு என்ன செய்யுது, இதுக்கெல்லாம் பழகினது தானே வாழ்க்கைன்னு போய் ஏதோ ஒரு இடத்துல குட்டி போடுது. குட்டிகள் எல்லாமே அந்த ஜாதி நாய்களுக்கும் தெருநாய்க்கும் பிறந்ததாக இருந்தால் கூட ஜாதி நாய்களோட ஜாடையிலே இருக்குங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. யார் யாரோ ஆசையாக வளர்க்குறாங்க, யார் யாரோ வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எங்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்த நிக்கிக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எங்கே போகும்போதும் அது ஜாதி நாய்களை பார்த்தா நின்று பார்க்கும். ஏன்னா தன் குழந்தையில் ஒன்று தான் அதுவா அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அந்த வரி கடைசியாக அந்த கதை முடிகிற வரி ஒரு அருமையான வரி என்ன அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன, நிக்கி ஒரு நாய் தானே, அதுக்கு ஒரு துணை வேணும் தானே, அந்த துணை எந்த நாயாக இருந்தாலும் இல்லை, அது தேடத்தானே செய்யும். இந்த கதையும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு கதை. ஏன்னா நம்ம வந்து ஜாதியின் பேரால் நம்ம சமகாலத்தில் நடக்கக்கூடிய பல மோசமான நிகழ்வுகளை, வன்முறையை, படுகொலையை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கதை தான் நம்ம காலகட்டத்தில் வந்து முக்கியமானதுன்னு தோணுது. என்னென்னா, ஒரு நாயவே நாம் வந்து இந்த மாதிரி தானே நடத்துகிறோம். ஒரு நாய் கூட வந்து ஒரு ஜாதி நாயோட ஒரு தெருநாய் கலந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் இது. அதில் என்ன இருக்குது, ஒரு நாய் இன்னொரு நாயோட பழகுறதுல என்ன ஜாதி நாய் தெரு நாய் அப்படிங்கிற பேதம். இன்னொன்று, இந்த நாய் வந்து அதனுடைய வளர்ப்பிடத்தை வச்சு அதனுடைய பிறந்த இடத்தை வச்சு அதுக்கு இது இல்லையே. அதனோட அன்பும் அதனுடைய ஒன்று கலத்தலும் அதனுடைய சுதந்திரத்தையும் நம்ம யார் தடுக்கிறது? எல்லாவற்றையும் தாண்டி அது வந்து பணக்காரர்களுக்குன்னு ஒரு தனி நாய் உலகத்தில் இருக்காங்க இல்லையே. அந்த நாய்க்கு இவ்வளோ வசதிகளும் எல்லாம் கொடுக்கப்பட்டதால அந்த நாய் வந்து வேறு ஏதாவது செஞ்சிருமா இல்லையே. அப்போ நம்ம வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மனித துவேஷங்கிறது எங்கே தொடங்குது அப்படின்னா, எந்த ரெண்டு பேரும் மனம் ஒப்பி தானாக இணைவதை நம்ம அனுமதிக்கவே மாட்டோம். குறிப்பாக ஜாதியின் பேரால் தான் இவ்வளவு நடக்குங்கிறத இந்த நிக்கி கதை ரொம்ப அழுத்தமாக சொல்லுது. இந்த நிக்கி மாதிரி மனிதர்களும் நடத்தப்படுறாங்க. மனிதர்களும் நம்ம காலகட்டத்தில் இப்படி வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஜாதி பொண்ணை, வேறு ஏதாவது ஒரு மதத்து பொண்ணை, வேறு யாராவது ஒருவரை ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு இதே நிலை தான் வரும். இதில் கூட வந்து அந்த ஜாதி நாய்களுக்கு ஒரு விலை இருக்குங்கிறதுனால இதோட குட்டிகளை எடுத்துகிட்டு போய் யார் யாரோ விலை கொடுத்து வாங்கிடுவான். அவனுக்கு பூர்வீகமெல்லாம் முக்கியமே கிடையாது. அவனுக்கு அந்த நாய் மலிவான விலையில் கிடைச்சா போதுன்னு வாங்கிக்கிடுவான். ஆனால் மனிதர்கள் ரொம்ப மோசமானவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணாலும் அவர்கள் தன்னோட ஜாதியை சொல்லி, அந்த ஜாதியினுடைய கட்டுப்பாடுகளை சொல்லி யாரை வேணாலும் பலி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த மாதிரியான கதைகள் முக்கியமானது. இதே மாதிரியே கதை தான் அழகிரிசாமி எழுதியிருக்கார். அதே அழகிரிசாமி கதையில் வரக்கூடிய நாயும் இதே போல் ஒரு பணக்கார வீட்டு நாய்க்கும் ஒரு ஏழையினுடைய நாய்க்கும் நடக்கக்கூடியது தான். இந்த ஏழை வீட்டு நாய்க்கு வச்சிருக்கக்கூடியவனுக்கும் பணக்கார நாய் வச்சிருக்கவனுக்கும் இருக்கக்கூடியது. ஏன்னா பணக்காரர்கள் நாய் வச்சிருக்கக்கூடியது நாய் மேலே உள்ள விருப்பத்தால் கிடையாது, தன்னால் நாயையும் வச்சுக்கொள்ள முடியுங்கிறதுக்காக தான். காசி ஆனந்தன் ஒரு நல்ல கவிதை எழுதியிருப்பார். ஏய் பீட்டர், அந்த நாயை கவனி, நாயை அந்த பீட்டரை கவனி என்று சொன்னால் இதில் நாய் என்பது வேலைக்காரனின் பெயர், பீட்டர் என்பது நாயின் பெயர் அப்படின்னு. நாயே அந்த பீட்டரை கவனின்னா நாயின்னு வேலைக்காரனையும் நாயை போய் பீட்டர்னு கூப்பிடுற சமூகமாக நம்ம இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விலங்கையோ அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்தையோ எடுத்துட்டு அதை வச்சு கதை சொல்றது ஒரு தொன்மையான ஒரு மரபு. நம்முடைய ஆதி கதை மரபில் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளை முதன்மைப்படுத்தி தான் கதை சொன்னாங்க. சிங்கமும் முயலும் பேசிக்கிடல, காகம் பேசிக்கல, எல்லாமே மனிதர்களுக்காக மனிதர்களை தான் அப்படி உருவப்படுத்தி பேசினாங்க. மனிதர்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை தான் சிங்கம் எதிர்கொண்டே தவிர ஒரு சிங்கத்துக்கும் தத்துவ பிரச்சனையே கிடையாது. அது வந்து எந்த அடையாள சிக்கலும் இல்லாத விலங்குகள் இருக்கு. ஆனால் நம்ம தான் அதில் வந்து முயலா ஆமையா அப்படின்னா ஆமை வந்து முயலை ஜெயிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். நானே கூட அதை பற்றி ஒரு கதை எழுதினேன். அதில் வர்ற அந்த முயல் கேட்கும் நடக்கவே நடக்காத ஒரு சம்பவத்தை எழுதி இப்படி முயல் இனத்தையே அவமானப்படுத்திட்டாங்கல்ல. எங்கே எப்போ நடந்துச்சு சொல்லுங்க இந்த போட்டி? எங்கேயாவது நடந்துச்சா? ஆமைக்கும் முயலுக்கும் எப்போ போட்டி நடந்துச்சு ஏதாவது சொல்லுங்கன்னு அவங்க வந்து நேராக ஈசாப் வீட்டு கதவை தட்டியே கேட்பாங்க. அவர் சொல்றாரு, சொல்றதுக்கு மனுஷனுக்கு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு எங்க இனத்தை அவமானப்படுத்துறேன்னு. இந்த முயல்கள் போய் கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, வேற கதை வேணா சொல்றேன், முதல்ல அந்த கதையை நீ மாற்றி எழுது. உலகத்துல எங்கேயுமே அப்படி போட்டி நடக்கவே இல்லை.
எதுக்கு நடக்கணும்? முயல் அது தனியாக வாழக்கூடியது, ஆமை அது தனியாக வாழக்கூடியது, இன்னொன்று தண்ணீரில் வாழக்கூடியது. தரையில் வாழக்கூடிய ஒன்றோட போட்டிட்டு ஜெயிச்சா கூட பரவாயில்ல, தண்ணியில் வாழக்கூடியது எப்படி ஜெயிக்கும்? அப்புறம் நீ கற்பனை பண்ணணும்னு நினச்சேன்னா கற்பனை பண்ணுறதுக்கு நாங்கள் தான் அவமானப்படணுமா? அப்போ அவர் சொல்லுவார், ஒரு கதையை எழுதி முடித்த பின்னாடி நமக்கு இருக்கிற பெரிய சிரமம் என்ன அப்படின்னா, அது உலகத்தினுடைய கைகளுக்கு போயிடுச்சுன்னா திரும்பி பெற முடியாது. இன்னொரு கதையை தான் நாம் அதுக்கு பதிலாக சொல்ல முடியுமே தவிர உலகத்திடம் வந்து இந்த கதையை நான் வேணாங்க திருப்பி கொடுத்துங்கன்னு வாங்க முடியாது. இது பரவலாக போயிடுச்சுன்னப்போ அப்போ இதுக்கு மறு கதையை நீ எழுது, அந்த கதையில் முயல் ஜெயிக்கணும் அப்படின்னு. அவர் மறு கதையை எழுத மாட்டார். ஒவ்வொரு எழுத்தாளர் வீட்டு கதவையாக அந்த முயல்கள் தட்டும், வேறு வேறு நூற்றாண்டில். இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சு, என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ போய் அது ஷேக்ஸ்பியருடைய வீட்டு கதவை தட்டும். ஷேக்ஸ்பியர் வீட்டு கதவை தட்டி இப்படி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களே? கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிம்பார். நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், எனக்கு எதுவாக இருந்தாலும் வரலாறு வேணும். நான் என்ன பண்ணலான்னா, இந்த முயல்கள் எல்லாம் ஐரிஷாகவும் ஆமையை வந்து பிரிட்டிஷாகவும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஜெயிச்சதா சொன்னால் ஐரிஷ்காரன் ஜெயிச்சதா வரும், பரவாயில்லையா அப்படின்னு. அப்போயும் முயல்கள் சொல்லும், நேரடியாக உன்னை சொன்னால் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? எதுக்கு வரலாறுல வச்சு சொல்கிறீங்க, இனத்தை வச்சு சொல்கிறீங்க? அந்த விளையாட்டே வேண்டாம் அப்படின்னு. ஒவ்வொருத்தர் கதவையாக தட்டி தோல்வியுற்ற அந்த முயல் கடைசியாக வந்து லத்தீன் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளரான போர்கஸோட வீட்டு கதவை தட்டும். அவர் சொல்லுவார், என்ன உன் பிரச்சனைன்னு கேட்பார். இப்படி ஒரு கதை நூற்றாண்டுகளாக இருக்குது, எங்கே போனாலும் இன்றைக்கி முயல்கள் இனத்துக்கு இருக்கிற பெரிய அவமானம், நீங்களாம் அன்றைக்கி ஓடி தோற்றவங்க தானே, வழியில் தூங்கிட்டீங்கல்ல அப்படின்னு. பதில் சொல்லுங்கள் என்னப்பா. அவர் சொல்கிறார், ஒரு வார்த்தையை மாற்றினா இந்த பிரச்சனை தீர்ந்துடும். என்ன அப்படின்னா, அந்த வெற்றி தோல்விங்கிற வார்த்தை எப்பவும் தவறானது. பெரிய வெற்றி சிறிய வெற்றின்னு ரெண்டாயிக்கலாமான்னு கேட்பார். இந்த உலகத்தில் ரெண்டு தான் இருக்குது, தோல்வி கிடையாது. ஒன்று பெரிய வெற்றி, இன்னொன்று சிறிய வெற்றி. சிறிய வெற்றி அப்படிங்கக்கூடியது போதுமானதா இல்லை, அதனால ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது. அது ஏன் தோல்வி? செயலே நடக்காட்டா தான் தோல்வி அது. ஆனால் ஒருவர் ஓடி ஜெயிக்கும் போது ஒரு நிமிடத்தில் அவர் எங்கே ஓடி ஜெயிச்சிட்டாரா என்ன, அது சிறிய வெற்றி. முன்னாடி பெற்றவர் பெரிய வெற்றின்னு வச்சுக்கலானப்போ அந்த முயல்கள் கூடி முடிவு பண்ணும், இவர் தான் கரெக்டான ஆள், அவரை எழுத சொல்லுங்க. ஏன்னா அவர் சொல்லுவார், எனக்கு கதை எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் வந்து மொத்த பிரபஞ்சத்தையும் யோசிச்சு தான் எழுதுவேன் அப்படின்னு. அப்போ இவர் எழுதவே மாட்டார். இவரை நம்ப வேண்டாம்னா அந்த முயல்கள் கதவை தட்டிகிட்டே இருக்கும். அப்படி என் வீட்டு கதவையும் தட்டுறதா தான் அந்த கதையில் வரும். அப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து என்னுடைய மூத்தவர்களை மதிக்கிறவங்கிற முறையில் அவர்கள் கதைக்கு எதிராக எழுத மாட்டேன், வேற யாரையாவது பாரு அப்படின்னு. அப்போ இந்த அந்த முயல் வருத்தத்தோட சொல்லுவோம், எல்லா காலத்திலையும் எழுத்தாளர்களை காப்பாற்ற தான் பார்க்குறீங்களே தவிர அவமானப்பட்ட மக்களை காப்பாற்றவே மாட்டீங்களா? அவமானப்பட்ட ஒரு மிருகத்தை வந்து நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்களான்னு கேட்கும். ஏன் இந்த கதை அப்படின்னா, இந்த மாதிரியான கதைகளுக்குள்ள நம்ம அறியாமலே நாம் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி, அந்த கருத்துருவாக்கம் நூற்றாண்டுகளாக வந்து அந்த கருத்துருவாக்கத்தின்படி எல்லாமும் பின்பற்றப்படுறோம். அப்போ நமக்கு அதனால தான் நரி இன்னும் மோசமான விலங்காக இருக்குது, கழுதை முட்டாள்தனத்தினுடைய அடையாளமாக இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, எந்த விலங்கும் புத்திசாலியும் அல்ல, எந்த விலங்கும் முட்டாளும் அல்ல. நடந்து கொள்ள முறையை பற்றி தான் முன்னுதாரணங்களாக அப்படி உருவாக்கி காட்டினதுனால நாம் வேறு சிந்தனைக்கு உட்பட்டுருக்கோம். நான் ஜேகே காட்டுற இந்த நாய் இருக்கேன், இது இந்த நம்ம வீதியில் நாம் பார்க்குற, நம்மளை கடந்து போகிற, இன்னும் சொல்லப்போனால் அன்றாடம் நாம் பார்த்துட்டு இருக்கிற சாலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாய். ஆனால் இதை கதையை படித்த பின்னாடி நமக்கு தோணுது, இதுதான் நிக்கி. நான் பல நேரங்களில் நான் அந்த நாயை எங்கேயாவது சந்திக்கும் போதெல்லாம் என் மனதை தோணும், இது நிக்கி எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு எழுத்தாளன் தான் முதல்ல அதை பார்க்குறான், பேர் சூட்டுறான், அதுக்கான இடத்த கொடுக்குறான். இன்னும் சொல்லப்போனால் அது பசியோடு தான் அலைஞ்சிட்டு இருக்குன்னு நம்மளை உணர வைக்கிறான். நான் எங்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் கூட என்னோட ஒரு உரையில் சொன்னேன், நான் நிறைய பாடங்களை இந்த மாதிரியான எளிய உயிரினங்களிடமிருந்து இயற்கையிடமிருந்து கற்றுக்கிறேன். பசித்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்காம ஒரு நாய் தெருப்புறம் ஓடிட்டே இருக்குது இல்லையா, அது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. பசித்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்காம போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத நான் நாயிடமிருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது ஒவ்வொரு வீட்டு வாசலையாக வந்து நின்று பார்க்கும், கேட்க முடியாதே, ஹலோ கொஞ்சம் சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு. நீயா போட்டால் உண்டு, இல்லைன்னா அதுக்கு கிடையாது. அப்போ எப்போ போடுவாங்க, எப்போ போடுவானுன்னு தெரியும் தெரியாது. ஆனால் அப்போ இந்த தெருவு பிடிக்கலன்னு அடுத்த தெருக்கு போயிடும்ல, போகவே போகாது. இந்த தெரு நாய்களினுடைய ஒரு பெரிய சுபாவமே அந்த வீதிகள்லேயே தான் வாழும். அந்த வீதிக்கே விசுவாசமாக இருக்கும். ராத்திரி 2 மணிக்கு அந்த தெருவுக்குள்ளே போனால் என்ன, அந்த நாய் நினைக்கலாம்ல, நமக்கு சாப்பாடு போடாத தானே, போட்டுமே நினைக்கவே நினைக்காது. கத்தும், கொப்பாடு போடும், சத்தம் போடும், விசுவாசமாகவே தான் நடந்து கொள்ளும். அப்போ நமக்கு நான் சென்னைக்கு வந்த நாட்கள்ல எல்லாம் முழுக்க நான் என்ன அப்படி தான் நினச்சிருக்கிறேன். அந்த நிக்கி மாதிரி நானும் இந்த ஊரில் சுற்றிச்சிற ஒரு ஆள் தான். யாரோ சாப்பாடு போடுவான், எப்போயோ ஒரு தருணம் கிடைக்கும்,
ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஏதோ ஒன்று நடக்கும் நம்புகிற ஆளாக தானே இருந்தோம். அப்போது நாம் நம்மளை ஒரு தெருநாயினோட அடையாளப்படுத்திக்கிடக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு நகரத்தில். ஏன்னா அப்போ எல்லாம் நிக்கி முக்கியமானது தான். அப்போ நிக்கியுடைய கதைங்கிறது நம்ம காலகட்டத்தினுடைய ஒரு கதை. அது நாய்க்கு நடக்கல, மனிதர்களில் சாமானியர்கள் எல்லோருமே அப்படி தான் நடத்தப்படுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த நகரம் உங்கள் யாரையும் வந்த உடனே வரவேற்று ஒரு பெரிய கம்பளத்தை விரித்து உள்ளே வாங்க நான் சொல்லிச்சு இல்லையே, இந்த தெருநாய்களை போல தான் நம்மளையும் நடத்துச்சு. ஆனால் அந்த நாய்களுக்கே ஒரு பிடிவாதத்தை போல நாமளும் எதை விட்டு போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம், இங்கேயே கிடைக்கிற உணவு சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுக்கே தெரிஞ்சிடும் யார் வீட்டில் எப்போ சாப்பாடு கிடைக்கும். கரெக்டாக அந்த நேரத்துக்கு போய் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து அவங்களோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிடுது இல்லையா. அப்போ இது முக்கியமான ஒரு சிறுகதை. அந்த வேளை எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும். இன்னொரு கதை இருக்குது. பொதுவாக ஜேகே கதையில் வரக்கூடிய குழந்தைகள், இந்த குழந்தைகள் சித்திரங்களை ரொம்ப அற்புதமாக எழுதுவார். இதில் ஒரு பையன் வரான், அக்ரஹாரத்து பூனை அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையும் எனக்கு அவருடைய கதையில் ரொம்ப பிடித்தமான ஒரு கதை. ஏன் அப்படின்னா, ஒரு சைவ பூனையை முதல்ல இவருடைய கதையில் தான் நான் சந்தித்தேன். பூனைகள் மீன் சாப்பிடும் அல்லது அசைவம் சாப்பிட்றதுல விருப்பம் இருக்குன்னா, அக்ரஹாரத்தில் வளர்கிற பூனை ஒரு சைவ பூனையாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு கொடுக்குற எல்லாமே சைவ உணவுங்கிறதுனால அந்த பூனையும் ஒரு சைவ பூனையாக தான் வளரும். ஆனால் அந்த பூனை திருடி சாப்பிடும், யாரும் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துருங்கிறதுனால அவர்களுக்கு பிடிக்காது. ஒரு பையன் தான் அந்த கதையை சொல்கிறான். அவன் அந்த பூனையை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பூனையை ஆட்கள் துரத்துறதை விரட்டுறதெல்லாம் பார்க்குறான். ஒரு வீட்டில் எப்போயுமே சொல்கிறாங்க, இந்த பூனையை அடித்து கொண்டுடலாமே, இது தொந்தரவாக இருக்கே, எதையாவது ஒன்று பாலை குடிச்சிட்டு போயிடுது, தயிரை தட்டி விடுறது, ஏதாவது செய்தேன்னு கொல்லலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாருக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா பூனையை கொன்றால் பாவம் அப்படின்னு சொல்லி யாரும் பூனையை கொல்ல மாட்டாங்க. இந்த சின்ன பையன் ஒரு நாள் ஆசையாக அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். பிடிடா அப்படின்னா அவன் பூனையை பிடிச்சிடறான். பிடிச்சி ஒரு கோணிக்குள்ளே போட்டு பூனையை அவன் எடுத்துகிட்டு போகிறான். என்ன செய்ய போகிறான் அப்படின்னா, கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு இந்த பசங்களுக்குள்ளே 2-3 பசங்க பேசிக்கிறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், இந்த பூனையை ஒரு சுருக்கு மாட்டி நம்ம கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டலாமா அப்படின்னு. இல்லை, அதுக்குள்ளே ஓடிடுச்சுன்னான்னு. அப்போ அந்த சின்ன பையனுக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம பூனையை கொண்டு போவோம், இறைச்சி இந்த இது வெட்டக்கூடிய இருக்காங்கல்ல, கறி வெட்டுறவன் வருவான், அவன் கையில் ஒரு பெரிய கத்தி இருக்குது, அவன் தான் கறி வெட்டுறதை நான் தினமும் பார்த்துருக்குறேன், அந்த கறி வெட்டுறவனை கூட்டிகிட்டு அவன் கையாலேயே இருக்கக்கூடிய கத்தியால் பூனையை வெட்ட சொல்லுவோம் அப்படின்னு. அவன் வர வரைக்கும் இந்த பூனையை வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டே இருக்கிறாங்க. கறி வெட்டுறவன் வரான். அவனை பார்த்த உடனே இந்த பையன் போய் பேசுகிறான். அதுதான் அற்புதமான இடம். அது உண்மையிலே ஒருத்தர் தன்னை குழந்தையாக உணர்ந்து அந்த குழந்தையினுடைய காட்சியை படுத்துறது மாதிரி எழுதவே முடியாது. இவன் பெரிய மனுஷன் மாதிரி போய் அந்த ஆள்கிட்ட கேட்பான், ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்பான். அந்த கறி வெட்டுவார் கேட்பார், ஒரு சின்ன பையன் தேடி உதவி, என்ன தம்பி வேணும் அப்படின்னு. நீங்கள் தானே எங்கள் கறியெல்லாம் வெட்டுறீங்க, நீங்கள் கத்தி வச்சுருக்கீங்களே. ஆமாம், எனக்கு ஒன்று உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? இந்த கோணிக்குள்ளே ஒரு பூனை இருக்குது, இதை நீங்கள் வெட்டணும் அப்படிமா. அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், எதுக்காக அப்படின்னு. இது வேணான்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வெட்டிடுங்க, கத்தி வச்சு உங்களால் பூனையை வெட்ட முடியும் தானே அப்படின்னு. அவர் சொல்லுவார், வெட்ட முடியும், ஆனால் நீ அந்த பூனையை சாப்பிட்ருவியா அப்படின்னு கேட்பார். பூனை ஏன் சாப்பிடணும் அப்படிமா. அப்போ அவர் சொல்லுவார், நான் ஆடு வெட்டுறேன், ஆனால் அந்த ஆட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. ஒன்று உணவாகுதுன்னா தான் அதை வெட்டணுமே தவிர சும்மா எதையும் வெட்டக்கூடாது தம்பி, நீ பூனையை சாப்பிடுவேன்னா சொல்லு, வெட்டி தரேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த பையன் ஒரு குழப்பத்துக்குள்ளாகிறான். உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான குழப்பம். என்னன்னா, நிஜமாக இப்படி ஒரு சின்ன பையனை பார்த்து நீங்கள் இப்போ பூனையை சாப்பிடுவியா வெட்டி தந்தானா அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியாது. அதே நேரத்தில் அவனுக்கு பூனையை அவர் வெட்டணும், ஏன்னா அந்த பணியை அவன் ஏற்றுக்கிட்டான். அவர் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாரு, தம்பி அப்படி இல்லை, வெட்டக்கூடாது அப்படின்னா. இல்லை, நீங்கள் வெட்டுங்களேன், ஒரு விளையாட்டுக்காக வெட்டுங்களேன் அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, விளையாட்டுக்காக வெட்டுறதுங்கிறது எவ்வளோ மோசமானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை சொல்கிறாரு, அது பூனையோடு நின்று போகாது. விளையாட்டுக்காக நீங்கள் ஒருவரை கொல்ல தொடங்கினால் அது பூனையோடு நின்று போகாது. யோசிச்சு பாருங்க, அது ஒரு எவ்வளோ மகத்தான ஒரு வரியை எழுதியிருக்கிறார். நம்ம காலகட்டத்தில் நடக்கூடிய பல வேலைகள் இப்படி விளையாட்டுக்காக வெட்டுறது தொடங்க போய் தான் வளர்ந்து நிற்கிது அப்படிங்கிறத ஒரு எழுத்தாளன் என்னைக்கோ சொல்கிறாரு. விளையாட்டுக்காக ஒன்று செய்யக்கூடாது. அப்புறம் அது பூனை இல்லை, அது ஒரு உயிர். ஒன்றை நாம் உண்பதாக இருந்தால் அதை வெட்டலாம். அப்போ அவன் கேட்குறான், ஓதி வெட்டுவீங்கல்ல, அப்படி ஓதி வெட்டுங்கன்னு சொல்கிறான். அந்த சின்னமையை ரொம்ப விவரமான எப்படியாவது இவரை வெட்ட வச்சிடணும்னு நினைக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஓதுறதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எல்லா உயிரினங்களையும் உயிரினங்களை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு உயிரை எடுக்கிறோங்கிறதுக்காக நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம் இல்லையா, அதுதான் அது. அது மேலே வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் நீ சாப்பிடுவேன்னா சொல்லு, நான் வேணா இப்போ அந்த பூனையை வெட்டி தரேன். சாப்பிடாத எந்த வகையிலையும் தொடர்பில்லாத ஒரு உயிரை இன்னொருவர் வெட்டுறதுக்கு பேர் கொலை. அதை நான் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேங்கிறத விட அதை நான் நீ செய்கிறத அனுமதிக்க மாட்டேன், திறந்து விடுன்னு சொல்லி
பூனையை சாக்கிலேருந்து தந்து விட்டாரு. அந்த பூனை சந்தோஷமாக வெளியே ஓடிடுது. அந்த பையன் போகிறான். அதோட கதை முடிஞ்சிடல. அந்த கடைசி வரி எப்போவுமே ஜேகேனுடைய ஒரு தனித்துவமிக்க வரி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எழுதுறாரு, அதுக்கப்புறம் அந்த பையன் வெளியே போயிட்டான், ஆனால் அக்ரஹாரத்தில் இதே போல் ஒரு பூனை இருக்கத்தானே செய்யும். அது இந்த கதையும் யோசித்து பாருங்க. இது பூனையை பற்றி, ஒரு சிறுவனை பற்றி, அவன் பூனையை கொல்ல போகிறத பற்றின கதையா என்ன? இல்லையே. எல்லா நேரங்களிலும் எளிய உயிர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அது யாராலையும் எப்படியும் வேட்டையாடப்படும், எப்படியும் கொல்லப்படும், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நாம் யாரை கொல்றவன் வச்சுருக்கணும், அவன் கொல்றவன் அல்ல, அவன் மனசாட்சி உள்ளவன். அது ஒரு தொழில். ஒருத்தன் கையில் கசாப்பு கடைக்காரன் கையில் கத்தி இருக்குங்கிறதுக்காக அவன் மோசமானவன் கிடையவே கிடையாது. அவன் உயிர்களை கொல்றவன் கிடையாது. அதெல்லாம் நம்ம மனதில் உருவாக்கி இருக்கிற மோசமான பிம்பம். அவன் உண்பதற்காக வெட்டுறவன். உயிரை கொன்று அதை உண்பதுக்கான இறைச்சியாக அவங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். அது ஒரு தொழில், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆனால் சிறு வயதும், அந்த சிறு வயதினுடைய மனதும், அந்த மனது இந்த மாதிரி ஒரு பூனையை பார்க்கணும்னு நினைக்கும் போதும், அந்த பூனையை அவன் விட்டும் போது அந்த பையனுக்கு ஏதோ ஒரு இடத்துல தான் நினைத்த விஷயத்த செய்ய முடியலன்னு தெரியுது. ஆனால் அவன் ஒன்றை உணர்றான், என்னென்னா விளையாட்டுக்காக எதையும் கொல்லக்கூடாது. அது சிறு வயதில் அவன் மனதில் ஆழமாக பண்ணின்னு. ஒருவேளை அந்த பையன் வளர்ந்து வந்தால் அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு உயிர்கொலை செய்கிறவனா இருக்க மாட்டான். அழுத்தமாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாடத்தை குழந்தைகளாக இருக்கும் போது நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம விட்டு மறக்கவே மறக்காது, தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய நேரங்களில் ஏன் நீதியை சிறு வயதில் சொல்லணும்னு விரும்புகிறாங்கன்னா, அந்த சிறு வயதில் அந்த நீதியை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் விடவே மாட்டேங்க. எப்போவோ நான் என்னோடய சிறு வயதில் ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டே இருக்கேன். இந்த கையில் ஒரு மிட்டாய் வச்சுருக்கேன், இந்த கையில் சாப்பிட்ருக்கேன். இன்னொருத்தன் கேட்குறான், அந்த கையில் கூட மிட்டாய் எனக்கு கொடுத்துனேன் அப்படின்னு. இந்த மிட்டாய் சாப்பிட்ட உடனே எனக்கு வேணுமேன்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், இந்த மிட்டாய் சாப்பிட்ட உடனேன்னா நாளைக்கு நான் ஒரு மிட்டாய் வச்சுருக்கும் போது உனக்கு தரேன், இப்போ என்கிட்ட மிட்டாயே இல்லை, உன் கையில் கூட அந்த மிட்டாயை கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்தான். வாங்கிட்டான். சொன்னான், இனிக்குது அப்படின்னு சொன்னான். ஆமாம், இனிக்க தானே செய்யணும்ப்பா. அவன் சொல்கிறான், அப்படி இல்லை, இன்னைக்கு ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு. அது அவன் கிடைக்காதுன்னு நினச்சி ஒன்று கிடைக்கிது இல்லையா, கிடைக்காது, தரமாட்டான். அப்போது நமக்கு அன்றாட அப்பா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, என்னிடம் இருக்கக்கூடிய நான் சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிட்டாய் இன்னொன்னையும் ஏன் நான் பாதுகாக்கணும், கொடுக்கலாம் தானே. அது வெறும் மிட்டாய் இல்லையே, நான் தான் சும்மா இடது கையில் தானே வச்சுருக்கேன். அதை எப்போ நான் அரை மணி நேரம் கழித்து நான் சாப்பிட போகிறதுக்கு இப்போ ஒரு மிட்டாயை கூட நான் வச்சுக்கிட முடியுமே தவிர, ஆனால் அது மிட்டாயே கேட்காத ஒரு சிறுவனுக்கு கொடுக்கூடாதா என்ன? நான் கொடுக்கறதுனால ஒரு தோழமை மட்டுமல்ல, ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு வாழ்க்கையில் புரியுது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றியே மட்டும் நினச்சிருந்தா பத்தாது. பல நேரங்களில் சிறுவர்கள் அதை நமக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. ஒரு முறை ஏதோ நான் இந்த மாதிரி சாக்லேட் வாங்கிட்டு வரும்போது ஒரு பக்கத்து வீட்டு பையன் கேட்டான், இந்தாப்பா உனக்கு என்னப்போ, எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்கணும், உங்கள் வீட்டு பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு சேர்த்து வாங்கக்கூடாது. அதுக்கு பேர் அன்பு இல்லை. எனக்கு மட்டுமே நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் உண்மையிலே நீங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பசங்களுக்கு வாங்கிட்டு கூடுதலாக 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்து வழியில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ குழந்தைகள் நிறையா நமக்கு கற்றுக் கொடுத்துறாங்க. இதில் வர்ற பையனுக்கு உலகம் திடீர்னு ஒரு பிரமிப்பூட்டு தான் மாறுது. எனக்கு இதில் வரக்கூடிய பையன் இல்லை, அந்த பெரியவர்கள் தான் பிரச்சனை. பெரியவர்கள் அவங்க ஏன் ஒரு சாதாரண பூனையை சைத்துக்கிட முடியாத உயிரினமாக நினைக்கிறாங்க? அதோட தொல்லைகள் என்ன? இந்த கடைசியாக வரக்கூடிய கறி வெட்டுறவன் ஒரு பாடம் சொல்லுவான், அடுப்படியெல்லாம் மூடி வைக்க சொல்லுப்பா, பூனையை கொல்லாதீங்க அப்படின்னு. நீங்கள் எளிதாக உன்னை பாதுகாத்துக்கிறத விட்டுட்டு அதையே அழிச்சிடணும்னு நினைக்கிறீங்க, அதை தொல்லையாக நினைக்கிறீங்க. அது உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் தானே. அது என்ன செஞ்சிட போகுது? நீங்கள் சொல்லப்போனால் இப்போ எங்கள் ஊர்களில் ஒரு தட்டு கிண்ணமே வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு ஒலை மூடி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் பால் ஊற்றியே வச்சுருவாங்க. அது பூனைக்கு உரிய பாலே தான். அது தேடி குடிக்கணும்ல. அப்படி வச்சு பாருங்கள், அது எதுக்கு உங்கள் உரியில் இருக்க பாலை எடுக்காது. அப்போ நாம் இடம் இல்லைன்னு சொன்னால் அது தனக்கான இடத்தை எடுத்துக்கிறது. சிறுகதை எப்போதுமே ஒரு அலையை போல் மனதுக்குள்ளே நிறைய பலவேறு விஷயங்களை யோசிக்க வைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கதையை எழுதும் போது அவர் அக்ரஹாரத்தோட பின்புலத்தில் எழுதுறதா எனக்கு இன்னும் கூடுதலானது. உண்மையிலேயே அக்ரஹாரத்தில் நிறைய பூனைகள் இருக்குது. அந்த அக்ரஹார பூனைகள் அப்படிங்கிறது அது உங்கள் படித்த தன்னோட உயர் ஜாதி மனதோட உள்ள பூனைகள். அவர்கள் மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த மனப்போக்கில் அப்படி இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். கடந்த காலத்தில் அதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு இருக்குது. அதில் ஒரு பேரடி தான். ஆனால் அந்த பேரடி அப்படி ஒரு குழந்தையின் வழியாக அதனோட கண் வழியாக பார்த்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு கதை. அது இன்னொரு கதை இருக்குது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த கதை. சின்ன கதை. அது நிறைய சின்ன கதையை ஜேகே எழுதியிருக்காரு. அன்புக்கு நன்றி அப்படின்னு ஒரு சின்ன கதை. அந்த எப்பவும் நம்ம ஒரு கதையை எழுதும் போது ஒரு எழுத்தாளனாக என்ன இருக்கும் அப்படின்னா, எதிர்மறையான 2 கதாபாத்திரங்கள்
சந்தித்துக்கிட தொடங்கினாங்கன்னா கதையில் ஒரு ஸ்பீடு வரும் அல்லது ஒரு திருப்பம் வரும். ரெண்டு எதிர்மறையான கதாபாத்திரங்கள் சந்தித்து கொள்ளும் போது தான் ஒரு கதை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அடுத்த கட்டத்துக்கு நகரும். இந்த கதையில் அப்படி முதல்ல ஒருத்தன் வீட்டை விட்டு துரத்தப்படுறான். அவன் பெட்டியோட தெருவில் நிற்கும் போது அவன் துரத்துறதுக்கு காரணமான ஆள் எதிர போய் நின்று பார்க்குறான். அவர் சந்தோஷமாக இருக்கு, நம்ம நினச்சது நடந்துருச்சு, அந்த பையன் ஓடிட்டான். ஆனால் அவன் ஓட விடக்கூடாது, கொஞ்சம் பேசுவான் அவன்கிட்டன்னு அந்த பையனை பார்த்து, தம்பி என்ன வீட்டை காலி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லை சார், திடீர்னு ஹவுஸ் ஓனர் என்ன நினச்சாரோ பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்புப்பா, உன் மேலே புகார் வருதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. என்ன புகார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், தெரியல சார், ஏதோ புகார்னு சொல்கிறாரு, எனக்கு என்ன புகார்னு தெரியல, ஆனால் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு போன்னு சொன்னோன்னே நான் எங்கே போகிறது, அதனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன் சார் அப்படின்னப்போ அவர் சொல்கிறார், அப்படிலாம் இல்லையே, நல்லவராச்சே அவர் சொல்லிட்டு, நீ ஏதாவது தப்பு பண்ணியாப்பான்னு. ஒன்றும் தப்பு பண்ணல சார், நான் சாதாரணமாக இருக்கேன். அப்படியா, நீங்கள் எங்கே சார் இருக்கிறீங்க? எதிர்த்த வீட்டில் இருக்கீங்க. அப்படியா, எனக்கு தெரியாது சார், எதிர்த்த வீட்டில் யார் இருக்கிறாங்க என்னென்ன. இல்லையப்பா, உன் ரூம்லேருந்து பார்த்தா எங்கள் வீட்டு ஜன்னல் தெரியுமே அப்படிங்கிறாரு. தெரில சார், நான் பார்த்ததில்லை சார், நான் எப்போ பார்க்கும்போது அந்த ஜன்னல் மூடி தான் சார் இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் அந்த மாடியில் இருந்தேன், நான் படிக்கிற பையன், படித்தேன், எனக்கு பணம் கட்ட முடியல, நான் வறுமையில் படிக்கக்கூடியவன், அதனால் நான் வந்து இலவசமாக ஒரு வீடு கிடைக்குதேன்னு தங்கியிருந்தேன். என்ன புகார் சொன்னாங்களோ என்னை போக சொல்லிட்டாங்கன்னு உடனே இவருக்கு ஒரு சின்ன மன இது வருது. ஐயோ, அந்த பையன் அவருடைய மனைவி வந்து இளம் வயதில் உள்ளவங்க, அவங்கள பார்த்துட்டு இருக்காங்கன்னு புகார் சொல்லி தான் இவனை துரத்திருக்காரு. இவனுக்கு அப்படி ஒரு விஷயமே இல்லையே நினச்சிட்டு, தம்பி ஏற்ற வீடு அப்படின்னா எனக்கு தெரியாது சார், அங்கே யார் இருக்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், வேணா என் வீட்லேயே வந்து தங்கிக்கோயேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், அன்புக்கு நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் மனைவிட்ட சொல்கிறார், இந்த ஏற்ற வீட்டில் ஒரு பையன் இருந்தானே, அந்த பையனை காலி பண்ண சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு. மனைவி கேட்குறாங்க, எந்த வீட்டில் அப்படின்னு. ஏற்ற வீட்டில். அப்படியா, ஒரு பையன் இருந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உனக்கும் தெரியாதா அப்படிங்கிறாரு. என்ன தெரியாதா? அந்த ஜன்னல் திறந்தே இருக்குமே. இல்லையே, எப்பவும் பூட்டித்தானே இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ இவராக நினச்சிக்கிட்டாரு, அந்த ஜன்னலும் திறந்திருக்கிறதாகவும் இந்த ஜன்னலும் திறந்துருக்கிறதாகவும், அவன் எப்போவுமே இவர் மனைவியை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியாகவும், இவர் மனைவி வந்து அவன் பார்க்கறத பயந்து கதவு மூடிட்டு இவர்கிட்ட புகார் சொல்லதெல்லாம் இவருடைய கற்பனை. இந்த ரெண்டு பக்கமுமே எதுவுமே அவங்களுக்குள்ள நடக்கவே இல்லை. அப்படி ஒருவர் வாழ்றதா இன்னொருவருக்கு தெரியவே இல்லை. அவங்க உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஐயருக்கு அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ஒரு இளம் மனைவியை சந்தேகிப்பதாகவே இருக்கிறார். அந்த சந்தேகத்துக்கு காரணமாக ஒருத்தனை மனைவியையும் இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயத்தில் உடக்கி வச்சிருக்காரு. அதுக்கு காரணமாக இருக்கிற பையனையும் துரத்தி விட்டுறாரு. அவருக்கு என்ன குற்ற உணர்ச்சியை உருவாக்குறது தெரியுமா? அவர் செய்த செயல் இல்லை, அவன் அன்புக்கு நன்றின்னு சொன்னான் இல்லையா, அதுதான் குற்ற உணர்ச்சியை உருவாக்குது. ரொம்ப மேலோட்டமான ஒரு கதையாக இருக்குது, ஆனால் ஆழமான ஒரு இது இருக்குது. நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரக்கூடிய தீங்குகள் எதுவுமே உங்களுக்கு தொடர்பே இல்லாதான் இருக்கும். அப்படி ஒரு கதை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தன் போகிற போக்கில் இப்படி ஒன்றை சொல்லி உங்களை துரத்தி விட்டு போயிருப்போம். அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நடந்திருக்கும். அது நீங்கள் சென்னையில் தனியாக வாழக்கூடிய இளைஞர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த காரணம் கொண்டு தான் வீடு விட்டு துரத்தப்பட்டிருப்பாங்க. உண்மையில் அங்கே ஏதாவது காதல் நடந்துச்சா? எதுவுமே இல்லை. அப்படி அந்த பொண்ணை பார்த்தானா நடக்கலை. ஆனால் அந்த கற்பனை எல்லார் மனதிலையும் இருக்கு. எல்லாருமே யாரோ ஒரு தனியாக இருக்கக்கூடிய இளைஞனை, தனித்து இருக்கக்கூடிய பெண்ணை அவர்கள் உடனே காதல் வயப்பட்டு அவர்களுக்குள்ள ஒன்று நடந்துரும்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு ஜன்னல்கள் எப்பவுமே மூடப்பட்டிருக்குங்கிறது வெறும் ஜன்னல்கள் அல்ல, எல்லோருடைய மனதுமே சில தருணங்களில் தான் திறந்திருக்கே தவிர பெரும்பாலும் மூடப்பட்டு தான் இருக்குது. நான் ஜன்னலை தட்டாதே அஸ்ரஃப்னு ஒரு கதை எழுதினேன். அதில் அந்த அஸ்ரஃப் சொல்லுவான், ஒரு மனிதனுடைய ஜன்னல்ங்கிறது அவனுடைய மனது தான், ஜன்னலை தட்டி திறக்கிறது தான் எளிதான விஷயம், கதவை தட்டி திறந்தெல்லாம் உள்ளே போயிட முடியாது யார் வாழ்க்கைக்குள்ளேயும். சின்னதாக ஜன்னலை திறந்து வேணாம் பார்ப்பாங்க, அவ்வளோதான், அடுத்தவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. உண்மையை தான், ஜன்னல்கள் மூடப்பட்டு தான் இருக்குது. ஆணோ பெண்ணோ எல்லாரோட ஜன்னல் யாருக்கு திறந்துருக்கு? அவர்கள் விரும்புகிற தருணத்தில், விரும்புகிறவருக்காக விரும்புகிற நேரத்தில் தான் அது திறக்கப்படுது. மற்ற நேரங்கள் எல்லாம் எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்டு தான் இருக்குது. ஆனால் உலகம் என்ன நினைக்குன்னா, எப்போவுமே அந்த ஜன்னல்கள் திறந்துருக்கிறதாகவும் மாறி மாறி ஏதோ நினைக்கிறதாகவும் கற்பனை தான் இருக்குது. மனித மனதுக்கே இந்த மாதிரியான ஒரு மோசமான எண்ணம்னு சொல்லலாம். அந்த மோசமான எண்ணம் இருக்குது. அப்படி எண்ணம் கொண்ட மனிதன் இப்படி குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகவே மாட்டான். இப்போ கூட அவரை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிறது இந்த தான் அப்படி ஒரு தவறான செயல் செஞ்சு ஒருத்தனை அனுப்பும் போதும் கூட அவன் எவ்வளவு நன்றி உள்ளவனா நடந்துக்கிறான். இல்லை சார், எனக்கு வேறு ரூம் இருக்குது சார், உங்கள் அன்புக்கு நன்றின்னு அவன் சொல்கிறான் இல்லையா, அந்த சொல்கிற போது தான் ஒருத்தர் உணர்றார். அப்போ இது நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய அல்லது எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு 20-25 வயது இளைஞனோட பிரச்சனை. இன்னொன்று, எல்லா காலத்திலையுமே தன் வயதை விட குறைந்த வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஆணோட பிரச்சனை. ரெண்டாயிரம் தாண்டி தன்னுடைய மனைவியையும் எதிர் வீட்டுக்காரனையும்
ஒன்றாக இணைத்து பார்க்குற ஒரு ஈனமான கீழான மனநிலை ஒருவனுக்குள்ள எப்படி வருது? அதுக்கான சாத்தியங்களே இல்லாத போது கூட ஒரு மனது ஒன்றை யோசிச்சு பார்க்குது அப்படின்னா, இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ எப்போவோ நடந்து கேட்ட கழிவுகள். அவ்வளோத்தையும் நம்ம மனசில் ஏற்றி வச்சுட்டே இருக்கிறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். நிறைய நேரங்களில் அந்த சாக்கடையை நம்ம மனதுக்குள்ளே இருந்து திறந்து விடுறோங்கிறதான உண்மை. இப்போ ஒரு எழுத்து தான் இதெல்லாம் சுத்தப்படுத்துது. அப்படிலாம் இல்லை நண்பரே, அப்படிலாம் இல்லை. குறைஞ்சபட்சம் இந்த கதையை படிக்கிற வாசகனுக்குள்ளே ஒன்று வரும், நம்ம இனிமேல் அப்படி யாரையும் சந்தேகப்படக்கூடாது. அப்போ இந்த விஷயங்களே உலகத்தில் இல்லையா? இருக்கலாம். சந்தர்ப்பம் தான் ஒன்று முடிவு பண்ணக்கூடியதாக இருக்குது, தேவை தான் முடிவு பண்ணக்கூடியதாக இருக்குது. இவரோட கதையிலே ஒரு கதையில் ஒரு பெண் அவரோட கட்டுரையில் வருது. ஒரு கட்டுரையில் அவரோட ஒரு வேசையை சந்திக்கிறார். அவர் ஜேகேவோட வரியிலே சொன்னால், நான் ஒரு ப்ராஸ்டியூட்டை சந்தித்தேன்னு எழுதியிருப்பார். ஏன் அப்படின்னா, வேசை, பரத்தை இதெல்லாம் விட ப்ராஸ்டியூட்டுங்கிற சொல் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்னு அவர் அதில் எழுதுறார். அந்த ப்ராஸ்டியூட்டை சந்தித்தேன். அந்த ப்ராஸ்டியூட்டை பற்றி எழுதுகிற கட்டுரையில் ஒரு வரி வருது. அவள் யாரோ ஒரு ஆணை தேடி வரா. அப்படி வரக்கூடியவோ வழக்கமான இப்படி ஒரு வேசை தொழில் செய்கிறவ இல்லை. எப்பெல்லாம் அவள் கணவன் அவளை அடிக்கிறானோ அன்னைக்கு மட்டும் அவள் வேசை தொழில் செய்வாள். அது என்ன அப்படின்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவள் என்னைக்காவது அடி வாங்கினா அன்னைக்கு அவனை பழி தீர்த்து கொள்வதற்காக யாரோ ஒரு இடம் போவா அப்படின்னு. இப்போ அவர் ஜேகே கொள்வார், இன்றைக்கும் அப்படி தான் வந்திருக்கிறாளா அப்படின்னு. அந்த பொண்ணோட சட்டையோட முதுக தூக்குனா அதில் காயம்பட்டது. அப்போ அவளை அனுப்பிடுவாங்க. அனுப்பின முன்னாடி அந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்னென்னா ஐ பிட்டி ஹேர் அப்படின்னு சொல்லுவேன், நான் அவளை பார்த்து வருந்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அது ஒரு தவறான செயலோ அல்லது பரத்தையாக நடந்துக்கிறாங்களோ இல்லை. ஒரு மோட் ஆஃப் ரிவெஞ்ச் அல்லது ஏதாவது வகையில் நான் எப்படி அந்த ஆளை திருப்பி அடிக்க முடியுமா? அல்லது நான் அடி வாங்கினதுக்கு ஒரு காரணமும் இல்லைன்னா நான் அந்த ஆள் மீதான கோபத்தை என்ன செய்ய முடியும்? எனக்கு அது படிக்கும்போது தோணுச்சு. புனோல் ஒரு படம் பண்ணியிருக்காரு, டிஸ்கிரைப் சாம் ஆஃப் புர்ஜுவான்னு நினைக்கிறேன். அதை தான் மைண்ட்லைங்கல்ல, அந்த படம் தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இதே மாதிரி ஒரு பொண்ணு பகல் நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தனிமையை தாங்க முடியாமல், வெறுமையை தாங்க முடியாமல் தற்செயலாக இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே போவோம். அங்கே என்ன நடக்குது, எதுக்கு அந்த வீட்டுக்கு இவ்வளோ ஆண்கள் போகிறாங்க, அங்கே இருக்கிற பெண்கள்லாம் யார், அந்த பெண்கள்கிட்ட அப்படி என்ன வினோதம் இருக்குன்னு பார்க்க போய் அந்த உலகத்துக்குள்ளே மெதுவாக மாட்டிக்கிடுவான். அவளை இந்த பாலியல் தொழிலை நோக்கி தள்ளியது அவளுடைய பகல் நேரத்து வெறுமை. அங்கே போய் ஒரு நாள் அவள் கணவனுடைய நண்பரை பார்த்துருவான். அவன் இங்கெல்லாம் நீ வந்துட்டு போகிறேன்னு சொல்லி உன் கணவன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி அவளை மிரட்டியே அவனோட இச்சைக்கு பலி வாங்கிட்டு இருப்பான். அதுவும் அற்புதமாக அபிநயம் எடுத்திருப்பார். அப்போது நிறைய நேரங்களில் இது ஒரு தொழில் அல்ல, நெருக்கடி, உந்துதல், வேறு ஏதோ காரணங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ள இப்படி நம்மளோட சுய கற்பனைக்காக 2 பேரை வச்சுட்டு 2 பேரை மோசமாக நடத்துறது தவறு அப்படின்னு இந்த கதைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனதிலேருந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி யோசிச்சு பாருங்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்தது? 50 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் பாடல்கள் எல்லா பாடல்களையும் எடுத்து பாருங்கள். கதாநாயகனும் கதாநாயகிகளுக்கு இடையில அவ்வளோ இடைவெளி இருக்கும். அதிகபட்சம் கதாநாயகனுடைய கையை பிடித்தாருனாலே அது கவர்ச்சி பாட்டு. ஒரு படத்தில் எம்ஜிஆருடைய முதல் பாடல் வரியினுடைய தொடக்கத்தில் அவர் ஹீரோயினுடைய கையை பிடிச்சி சுற்றிடுவார். அப்போ படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்களாம் பயங்கர கவர்ச்சியாக இருக்குங்க அப்படின்னு. இப்போ கவர்ச்சின்னா என்னென்னா கையை பிடிச்சிடுறது, அதிகபட்சம் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிடுறதெல்லாம் கவர்ச்சியாக இருந்தது. அதெல்லாம் நம்ம காலகட்டத்தில் கடந்து கவர்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சமூகத்தில் அன்னைக்கு இருந்த ஒரு மனநிலையில் ரொம்ப ஒரு ஒழுக்கத்தின் பேரால் இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள ஜேகே போன்ற ஒருத்தர் முதல்ல ஒரு கலக குரலை எழுப்புறார். அது என்னன்னா, இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்துக்கான முதல் குரல் அதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள், நம்முடைய அடுத்த தலைமுறை எல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரத்துக்காக நிறைய படைப்பாளிகள் குரல் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கதை வழியாக, கருத்துக்கள் வழியாக, எண்ணங்கள் வழியாக நிறைய வாதிட்டுருக்கிறாங்க. அது வாதிடப்பட்டு விவாதிக்கப்பட்டு நிறைய நேரங்களில் மறுக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ பெண்கள் படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தான் இன்றைக்கி வந்துச்சு. அப்புறம் பெண்கள் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது அப்படி தான் வந்துச்சு. எல்லா துறைகள்லையும் பெண்கள் சம அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாங்க. அப்படி தான் ஒவ்வொரு படிநிலையாக தான் அந்த மாதிரி வந்துச்சு. யார் செய்தது இது? எல்லாமே காத்திரமாக இயங்குகிற சிந்தனையாளர்கள், சமூகத்தில் இருக்கிறவங்க, படைப்பாளிகள் தானே. அதில் ஜேகேக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. தமிழ் சமூகத்தினுடைய கீழ்மைகளை இவ்வளவு காத்திரமாக விமர்சித்த வேற ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அதனுடைய ஒவ்வொரு சிறு அங்கலத்தையும் எடுத்து வச்சு அவர் ஒரு சுத்தியலால் அது மேலே ஒரு அடி அடிச்சிருப்பார். அடித்து இது என்ன, எதுக்காக உங்களுக்கு தேவை, ஏன் இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கணும், அப்புறம் ஆணோ பொண்ணோ அவங்க பரஸ்பரம் விவாதிக்க வேண்டியதானே, பேச வேண்டியதானே,
எல்லாத்த பற்றியுமே நமக்கு கட்டுப்பட்டியான சிந்தனைகளாக இருந்தது எல்லாத்தையும் ஜேகே உடைச்சிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக கதைகளுக்குள்ளாடியே உடைச்சிருக்காருங்கிறது என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப மிக முக்கியமான அவருடைய ஒரு பங்களிப்பு. அவருடைய புகழ்பெற்ற கதைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த புகழ்பெற்ற கதைகளில் வந்து அந்த கதைகளின் வழியாக எல்லாம் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்காக அதிகம் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் அதனுடைய அக்னி பிரவேசங்கிற கதையாக இருக்கலாம், அல்லது மௌனம் ஒரு பாஷை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு, அதுவாக இருக்கலாம். அவருடைய புது சிறப்பு கடிக்கும் நிறைய கதைகள் இருக்குது. இந்த கதைகள் எல்லாத்திலையும் ஜேகே என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு இருந்த சமூகம் எதை அனுமதிக்காதோ அல்லது எதை வந்து ரொம்ப கட்டுப்பாடாக நினச்சிச்சோ அதெல்லாம் உடைக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் கொடுத்த குரலில் ஏதாவது ஒரு நேரத்தில் அவருக்கு வந்து இது தவறுன்னு தோணுச்சுன்னா அது அவரே சொல்கிறாரு, இது என்னுடைய முரண்பாடு, நானே இப்படி ஒரு முரண்பட்டு பேசியிருக்கிறேன், என்னுடைய முரண்பாடுகளை நானே ஆனால் கடந்து போகத்தான் விரும்புகிறேன். ஏன்னா ஒருவன் தன்னுடைய முரண்பாடுகளோடு தானே வாழ வேண்டியிருக்கு. சில முரண்பாடுகள் என்னிடமும் இருக்குங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா அவருடைய நிறைய கருத்துக்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் விமர்சனங்கள் வந்திருக்கு. அந்த விமர்சனங்களை அவர் எதிர்கொண்ட விதம் ரொம்ப அற்புதமானது. அப்புறம் அவருடைய உரையாடல்கள், அவரோட திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட கருத்துக்கள், அதை சொன்ன விதம் எல்லாமே அற்புதம். அவரோட கதையில் எப்படி நம்ம அவர் கதை உலகத்தில் வரக்கூடிய மனிதர்களை ஒரு பட்டியலிட்டாலே தெரியும், வாழ்க்கையினுடைய முக்கியமான எல்லா தரப்பையும் அவர் எழுதியிருக்கிறார். இன்னொன்று நடப்பு மொழியிலேயே எழுதுகிறார். நிறைய நேரங்களில் அன்றைக்கி இருந்த எழுத்தாளர்கள் எல்லாரும் ஒரு தனித்தமிழில் இல்லைன்னா தமிழ் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி எழுதும் போது அப்படிலாம் இல்லை, ஒரு பேச்சு வழக்கிலேயே சென்னை தமிழ்லேயே எழுதலாம், சென்னை தமிழ்லேயே எழுதுகிறாரு. இந்த சென்னை தமிழை வந்து இவ்வளோ ஒரு இலக்கிய அந்தஸ்து பெற வைத்ததில் ஜேகேக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண சேரி மக்களோட ரிக்ஷாக்காரங்களோட பாஷைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒன்று அப்படிலாம் இல்லை. இது இந்த மக்களோட பாஷை, இந்த நகரத்தினுடைய ஒரு மொழி, இந்த நகரத்துக்கே இருக்கக்கூடிய தனித்துவம் அப்படின்னு இதில் இருக்கக்கூடிய நிறைய அற்புதமான சில சொற்கள் இருக்கு. அதில் வரக்கூடிய அந்த மனிதர்களையும் அவர் வந்து அவ்வளோ உயர்வான கதாபாத்திரங்களாக சொல்லியிருக்கிறார். ஒரே ஒன்றை சொல்லி என் உரையை நிறைவேற்ற ஒரு கட்டுரையில் ஒரு வரி வருது. ஒரு பயணத்தில் அவங்க போகிறாங்க, போகிற வழியில் அவர்களுக்கு வந்து சாப்பிடுவதற்காக ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. கூழ் கிடைக்குது அங்கே. அந்த கூழ் கொடுக்கும் போது அந்த அம்மா கூழ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த அம்மா நீங்கள்லாம் என்ன ஜாதி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு. நாங்கள் பறையருங்க அப்படின்னு. நாங்களும் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, அப்படிலாம் இல்லைங்க, உங்களை பார்த்தா தெரிலங்க, பரவாயில்ல குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு வாங்கி குடிக்கிறார். குடித்து முடிச்சுட்டு போகும்போது காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்தோடனே அந்த அம்மா சொல்லுது, ஏங்க என்ன சாப்பாடு கொடுத்ததுக்கு போய் காசு கொடுக்குங்க, நாங்கள்லாம் அப்படி பழக்கமே இல்லைங்க, எங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குது. இவ்வளோ உயர்வான மனிதர்கள் வாழ்கிற பூமியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் படிக்காத இந்த பாமரர்கள் அப்படிங்கிறவர்கள் எப்போவுமே அவர்கள் படிக்காத மேதைகளாக இருந்த பாமரர்களை தான் படித்த முட்டாள்களையும் சொல்கிறேன்னு அவருடைய உரையில் சொல்கிறார். நான் வந்து இந்த பாமர மக்களாக இருக்கிற படித்தவர்களையும் படித்தவர்களாக இருக்கிற முட்டாள்களையும் பார்த்து தான் நான் இந்த கதைகளை சொன்னேன் அப்படிங்கிறார். இப்படி அவருடைய ஒரு தொகுப்பை படித்த அந்த தொகுப்பில் எல்லா சிறு வேலைகள் செய்கிறவரையும் சந்திச்சிருக்கார். வாட்ச்மேனை, சாலை ஓரத்தில் இருக்கிற, இன்றைக்கி நம்ம திரைப்படங்களில் அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்கும்போது நிறைய தொலைக்காட்சிகள் இதை போய் ஆர்வமாக பதிவு செய்கிறாங்க. வாழ்க்கையில் பார்க்குற உதிரி மனிதர்களாக இருக்கிற சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களை பார்க்குறாங்க. அந்த சின்ன சின்ன வேலையில் பார்க்குறவங்களுக்கும் ஒரு கதை இருக்குது, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இதை தேடி போய் ஒரு எழுத்தாளன் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு கட்டுரை தொகுப்பே வெளிவந்திருக்கு. அதில் ஒரு கட்டுரை இருக்குது, ரொம்ப பிடித்த கட்டுரை. இந்த தாசப்பிரகாஷ் ஹோட்டலினுடைய அங்கே இருக்கிற வாட்ச்மேனை போய் பார்த்து அந்த வாட்ச்மேனோட ஒரு நேர்காணல் எடுத்துருக்காங்க. அந்த நேர்காணலில் அந்த அவருக்கு புகைப்படம் எடுக்க போகும்போது அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சேரில் உட்காந்து ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு. அதுக்கு அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, நான் நாள் பூரா நிற்கிறவங்க, நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்தால் தாங்க கௌரவம். இல்லை நீங்கள் உட்காரணும், உட்கார்றதுங்கிறது உங்கள் உரிமை, அதை பறிக்கக்கூடாது, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைத்து அவரை புகைப்படம் எடுத்தேன். அது ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நேரங்களில் ஜேகேயால் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். ஜேகேக்கு மட்டும்தான் அப்படி தனித்துவமான பார்வை இருக்குது. இது அந்த ஆளோட உரிமை அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அது அந்த ஆளோட உரிமை தானே. இன்றைக்கி நான் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அன்றைக்கி அவருடைய நினைவை பகிர்ந்துக்கிடும் போது இன்றைக்கி அவருடைய மாமி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. சாலையில் போயிட்டே இருந்தோம், அப்போ போயிட்டு இருக்கும்போது அவரோட கார் ஓட்டுற டிரைவர்கிட்ட அவர் கேட்டாராம், இப்போ திடீர்னு ஒரு 4 பேர் வந்து ஆயுதங்களோட தாக்கி நம்ம பொருளெல்லாம் பறிக்கணும்னு வச்சா என்னப்பா செய்வேன் அப்படின்னு. இந்த டிரைவர் சொன்னான்னா, கார் கதவை இறங்கி ஓடிடுவேங்க அப்படின்னு. என்ன சொன்னால், அதுதான் செய்யணும், அதை செய்ய வேண்டியதான் ஒரு வேலை.
ஏன்னா ஒன்னையும் சேர்த்து பாதுகாக்கிறது என் வேலை இல்லையே. ஆனா நிறைய நேரங்களில் நாம இதுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தை தான் வச்சிருப்போம். அவன் நம்மளை பாதுகாக்கணும் அல்லது நம்ம அவனை பாதுகாக்கணும் அப்படிலாம் இல்லை. உண்மையில அவர் சொல்றதுதான் சரியானது. என்னன்னா இன்னொன்னு அதுதான் இயல்பானதும் கூட, அப்படிதான் நடக்கும். அப்போ அந்த இடத்துல அதை சொல்லிட்டு அவங்க அழகா சொன்னாங்க, ஜேகே தாங்க அப்படி யோசிக்க முடியும். அப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவனுக்கு அப்படி ஒரு பதில் சொல்லணும்னு தோணுது இல்லையா, அது அவரால் தான் முடியும் அப்படின்னு. என்னுடைய விழாவில் சினிமா உலக சினிமாவை வெளியிடும் போது அவர் அந்த தொடக்க வரியாக சொன்னார், உலக சினிமா வேறு, சினிமா உலகம் வேறு அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஒரே ஒரு வார்த்தையின் வழியாக இந்த புத்தகம் எதை பற்றிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லிட்டு அவர் சொல்ல, ராமகிருஷ்ணனுக்கு உலக சினிமா தெரியும், சினிமா உலகம் தெரியாது. அப்போ இந்த ஜேகேக்கான பார்வை எங்கிருந்து இருந்தது? அவர் படித்த பாரதியிடமிருந்து, டால்ஸ்டாயிடமிருந்து, இடதுசாரி சிந்தனையாளரிடமிருந்து, பெரும்பாலும் தோழர்களால் வளர்க்கப்பட்ட ஒருவராக இருந்ததுனாலே அவருக்குள்ள இது எல்லாமே உருவாச்சு. அவர் அந்த இடதுசாரிகள் எதெல்லாம் சித்தாந்தங்களாக எடுத்துட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் தன்னுடைய கதைகளின் வழியாகவே எழுதி வாழ்க்கையிலிருந்தே அந்த பாடங்களை அவங்களுக்கு கற்பித்தார். அவர் எந்த அரசியல் இயக்கத்தோடு இருந்திருந்தாலும், எவ்வளவு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தாலும், பகையோடு இருந்தாலும், அவர் மனதில் இருந்த அந்த அன்பும் கருணையும், இன்னும் சொல்லப்போனால் அந்த மனிதர்களை நேசிக்கிறதும், மனிதர்களை கண்டு வியக்கிறதும், அந்த மனித குணங்களில் மிகச்சிறந்த குணங்கள் தனக்கே இருக்கிறதுக்காக பெருமைப்பட்டுக் கொள்வதும், அப்புறம் அந்த பெருமைக்கு காரணமாக இருப்பவர்களை எல்லாவற்றையும் நட்போடு நினைவு கொள்வதுமான ஒரு அற்புதமான மனிதர். அவரை இந்த தருணத்தில், இன்றைய ஒரு நாளில் அவரோட ஒரு சில கதைகளோட நினைவு கொள்ள முடிஞ்ச இந்த தருணத்துக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அவரோட குடும்பத்தினர் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய 2 மகள்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க மருமகன் வந்திருக்கிறார். அவர் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் மாதவராஜ். அவர் ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியர். அவங்க எல்லாமே இப்படி ஒரு தருணத்தில் ஒன்று கூடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காகவும், இப்படி ஒரு நிகழ்ச்சியை விருப்பத்தோடு எடுத்து செஞ்ச வேடியப்பனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது நாம் ஜேகே பற்றியோ அல்லது கேட்க விரும்பினாலோ நம்ம தொடர்ந்து உரையாடலாம். நன்றி.